அருள்நிதி பழனி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தங்களுடைய சிந்தனை உரையை வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடும் மகிழ்வோடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பிற்குரிய தமிழ் ஆனந்த யோகத்தின் சீரிய ஆன்மநேய உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொன்னார்கள். நாம் மகரிஷி அவர்களை பற்றி நினைக்கிற போது, பேசுகிற போது மகரிஷி அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். அதே போல எந்த ஒரு மகான்களை நாம் எண்ணுகிற போதும் அத்தகைய சிறப்பான மகான்களோடு நாம் பேசி உருவாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில நம்முடைய பாரதத்திற்கே பெருமை சேர்த்த ஒரு முழுமையான ஒரு புத்த மதத்தை ஸ்தாபனம் செய்த புத்தபிரான் ஆம் நாம் அறிவோம். இங்கே இந்தியாவிலே தோன்றிய அந்த புத்தருடைய விபாஷ்னா தியான மையங்கள் எங்கும் இருக்கிறது. நாம் வேறு வகையில குண்டலினி யோகமாக மகரிஷியினுடைய பயிற்சிகளை பெற்று பயின்று வருகிறோமே. இப்பொழுது ஒரு புதிய கோணத்திலே இந்த தியானம் தேவையா என்று சிந்திக்கலாம். ஆனால் அத்துணை மகான்களும் ஒரே நோக்கிலேதான் நமக்கு விஷயங்களை வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில நான் கூட எண்ணமாராய்தல் என்ற தலைப்பில உரையாற்றுகிற போது மகரிஷி கொடுத்திருக்கிற ஒரு பாடத்திட்டம் உண்டு. உங்களுக்கு தெரியும், எண்ணம் என்பது என்ன அப்படின்னு தொடங்கினா ஒரு 10 கட்டங்களை சேர்ந்தது தான் ஒரு எண்ணம்னு பேசியிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். மறந்து இருக்காது, மறக்க முடியாது, மறக்க மாட்டீங்க. 10 கட்டங்கள் ஞாபகம் இருக்கா? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. ஞாபகம் இருக்கும். இது எல்லாமே 6 அடிப்படையில தான் எல்லா எண்ணங்களும் எழுகிறதுன்னு சொல்லி எண்ணத்துக்கு இவ்வளவு ஒரு அருமையான டெஃபனிஷன் நம்முடைய அருட்தந்தை மகரிஷி அவர்களை தவிர வேறு யாரும் தர முடியாது. அவ்வளவு சிறப்பு. ஆனால் அதற்குரிய அந்த விளக்கத்திலே பார்த்தீங்கன்னா, எண்ணம் எங்கே தொடங்குகிறதுன்னு சொல்ற இடம் ரொம்ப அழகான இடம். ஏன்னா எண்ணம் தொடங்கும் இடம், அதை கூட எண்ணம் எழும் இடம் எது என்று அறி என்று பேசுகிறார்கள். பகவான் ரமணரும் கூட எண்ணம் எங்கிருந்து எழுகிறது என்று உள்ளே கவனி என்று சொல்லுகிறார் தியானத்தில், இல்லையா? அதாவது எண்ணம் என்பது அலை என்பதை அறிவீர்கள். அந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டா, இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இப்ப கை தட்டுறேன். இந்த கை தட்டுறதுனால ஒரு சத்தம் வந்தது. இந்த ஒலி எங்க இருந்து வந்துச்சு, இப்ப எங்க போச்சு சொல்லுங்க பாப்போம். ஒலி என்பதே தொடக்கமும் மௌனம்தான், முடிந்து கரைந்து போனது மௌனத்தில் தான். அப்ப மௌனம் மூலமாக்க இருந்து அலையாக எழுச்சி புறப்பட்டது உணர்ச்சியினாலே தான். இந்த உணர்ச்சி தான் உயிர்களுக்கான மிக தொடக்கம். ஆனால் உணர்ச்சியை கொண்டுள்ள எல்லா ஜீவன்களுமே ஆராய்வதில்லை. மனிதன் மட்டுமே பகுத்தறிவு வந்ததுனாலே எங்கிருந்து தொடக்கம் என்று சொன்னா, உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் 2ஆ பிரிப்போம்.
உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் ரெண்டா பிரிப்போம். உயிர் இல்லாதது, உயிர் உள்ளது. என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு? உணர்ச்சி. அப்ப அந்த உணர்ச்சியை தான் முதல் தொடக்கமாக புத்தரும் கண்டார். துன்பத்திற்கு காரணம் ஆசை, ஆசையை ஒழிக்க வேண்டும். ஆசையை ஒழிப்பதற்கான வழிகள், அதுல விபாஷனா தியானம், அதுல உணர்ச்சியை கவனித்தல். அதுக்கு பேரு வேதனா என்று சொல்லுகிறார். அன்புள்ளங்களே, அப்ப இந்த இன்ப துன்ப உணர்வுகளுக்கு மூலம் கண்டுபிடிக்கிறவன் தானே ஞானியாக இருக்க முடியும். இரண்டையும் ஒன்று போல நினைக்கிறவன் தானே ஞானியாக இருக்க முடியும். நாமெல்லாம் ஒரு இன்பம் அள்ளி அள்ளி கொடுத்தா சந்தோஷமா வாங்கிட்டு குதிச்சுட்டு இருப்போம். அதே துன்பம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்ப்போம், நிதானிப்போம், இன்னும் கொஞ்சம் வரும்போது அப்புறம் துள்ளிடுவோம், துவண்டு விடுவோம். அப்ப இந்த துள்ளலும் துவழ்தலும் இல்லாதது, அதுதான் இரட்டைகள் அற்ற நிலை என்று ஞான நூல்களில் பேசுகிறது என்று பார்த்தாலும், இப்ப நேரடியா புத்தர் சொன்ன இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா, அன்பு உள்ளங்களே, அப்படி இந்த புத்தருடைய முதல் கண்டுபிடிப்பு எல்லா துன்பங்களுக்கும் காரணம் உணர்ச்சி என்று சொல்லுகிறார். அந்த உணர்ச்சி, அதனை கவனிக்க சொல்லி ரிக்வேதம் சொல்லுகிறது. உடலை கவனிப்பவர்களுக்கு விருப்பு வெறுப்பு நீங்கும் என்று ரிக்வேதம் சொல்லுகிறது. குறித்துக் கொள்ளுங்கள். ரிக்வேதம் என்ன சொல்லுது? உடலை கவனிப்பவர்களுக்கு வெறுப்பு வெறுப்பு நீங்கும். ஏன்னா உடலிலிருந்து தான் உணர்ச்சியாக வருது. என்ன உணர்ச்சி உங்களுக்கு தெரியும். 3 தேவைகள், அடிப்படை தேவைகள் உயிர்களுக்குன்னு படிச்சிருக்கோம். நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஆசை சீரமைத்தல்ல அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை உறையுள், உடல் கழிவு, உந்து வேகம் என்று 3 சொல்றாங்க. உணவு எதுக்காக? பசி என்ற உணர்வு ஏற்படுகிற போது உணவு என்ற தேவை வருது. தாகம் என்ற உணர்ச்சி ஏற்படுகிற போது தண்ணீர் வேண்டும் என்ற தேவை தேவையாக மாறுகிறது. வெப்பத்தட்ப மாறுபாடு. இப்ப குளிர்காலம்னு உடனே ஃபேனை கூட நிறுத்திட்டு கமுக்கமா உட்கார்ந்துட்டு இருப்போம். இதே கோடை காலம் வந்த உடனே ஃபேனை போடு, ஏசியை போடுன்னு சொல்லுவோம். இதுதான் உடல் உணர்ச்சிகள். மழை, வெயில், குளிர், இது போன்ற மாற்றங்களை எதிர்கொள்ளுகிற போது ஏற்படுகிற அனுபவங்களும் அதிலிருந்து காத்து கொள்வதற்கான உயிரின் முயற்சிகளும் அங்கே தேவைகளாக மாறுகிறது. அதேதான் இருப்பிட வசதி, ஆடை, இதெல்லாம்ன்றத மகரிஷி விளக்கியிருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். அப்ப இந்த உடல் முழுவதும் கவனித்தல் என்பதை இஸ்லாம்ல கூட குரானும் இதை பேசுகிறது. அது இந்த விபாஷனாவில் நாம இப்ப பேச போற புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயம், உணர்ச்சி, வேதனா என்பதை பற்றி இஸ்லாத்திலையும் தொழுகையின் போது பிரேயர்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க. கைகளை இவ்வாறு உயர்த்தி வச்சு மேலே இருந்து ஆற்றலை, வான்காந்தத்தை பெறுகிற ஒரு தத்துவம். அப்புறம் பிரேயர் முடிஞ்ச உடனே 2 கைகளையும் உரசி அப்படியே அந்த வஜ்ராசனத்துல உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? அவங்க 5 வேளை தொழுகையில அப்படியே முகம் மற்றும் தலை பூரா, உடம்பு பூரா தடவிட்டு தான் இப்படி எந்திரிப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அதுதான் குரான்லையும் சொல்லப்படுறது, உடல் முழுவதையும் கவனித்தல் என்பது. இப்ப விபாஷனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளதை உள்ளபடி பார்த்தல்னு அர்த்தம். இப்போ புது வார்த்தையா இருந்த உடனே சில பேருக்கு இது என்ன விபாஷனா, என்ன புரியலையே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. விபாஷனா உள்ளதை உள்ளபடி பார்த்தல், அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படின்னா என்ன? எங்க பார்க்கறது? வெளியில பார்க்கறது இல்லை, உள்ளே பார்க்கறது, நமக்குள்ளே பார்க்கறது. இங்க என்ன இருக்கு உள்ளுக்குள்ள?
உணர்ச்சிகளினுடைய நிலைதானே. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்கள் மூலமாக கூட வள்ளலார் சொல்றாரு, கண்ணுக்கினிய காட்சி எங்கே, காதுக்கினிய இசை எங்கே, நாவுக்கினிய சுவை எங்கே என்று அலைந்தேனே அல்லால் அப்படிங்கிறார். வருத்தப்படுறார் நம்மளை எல்லாம் பார்த்து. அப்படி உலக இன்பங்களுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு ஞானியர்கள் காட்டிய நெறியை, குறிப்பாக புத்தர் பேசியதுதான் விபாஷனா தியானம். எங்கன்னா சென்னையில திருநீர்மலை, திருமுடிவாக்கம்னு சொல்லி, அங்க தம்மசேது விபாஷன தியான மையம் என்று இருக்கிறது. தட் இஸ் அன் இன்டர்நேஷனல் சென்டர். அங்க எல்லா இந்தியாவினுடைய மற்ற மாவட்டங்களில், மாநிலங்களிலிருந்து வருவார்கள். வடக்கே இருந்து, கேரளாவிலிருந்து, எல்லா பக்கத்துல இருந்து, வெளிநாட்டிலிருந்தும் வருவார்கள். அது ஒரு மையம். அது அந்த தம்மசேது விபாஷன தியான மையம்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். அதுல தான் இந்த கோர்ஸ் 10 நாள் விபாஷனா தியானம் சொல்லி தர்றாங்க, வித்தவுட் எனி ஃபீஸ். 10 நாள் தங்குற இடம் ஃப்ரீ, உணவு ஃப்ரீ, பயிற்சிக்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், 10 நாள் உள்ள போய் நுழைஞ்சிட்டோம்னா 10 நாள் கழிச்சு தான் வெளியே வர முடியும். அங்க போய் டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, அரசியல் கிடையாது, உலக பேச்சு கிடையாது. இன்னும் சொல்ல போனா பேச்சே கிடையாது. பேச்சுரை அறுத்தேன்னு இங்கே பாடுவாங்க பாருங்க, அது மாதிரி மௌனம் தான் அங்கே சிறந்த நெறியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 10 நாள் மௌனம், 10 டேஸும் மௌனம் தான். யார்கிட்டையும் பேசக்கூடாது. நமக்கு ஏதாவது டவுட்னா அங்க ஒரு குரு மட்டும் இருப்பாங்க, அவங்க கிட்ட டவுட் கேட்கலாம். அதோட சிறப்பு என்னன்னா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தியானம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரமாதமா இருந்தது. நான் 2 முறைகள் சென்றிருக்கிறேன். அப்படி இந்த தவத்துல என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு தண்டோட சுத்தி இல்லையா, மற்றும் பிராணாயாமம் அறிவித்திருக்கிறார்கள், நீங்கள் அறிவீர்கள். அப்ப இதுல என்னன்னா, மூச்சின் வழி மனம் ஒடுங்குவதற்கான விஷயம். அது மூச்ச கவனி. ஆனா இப்ப இழுத்து விடுற பயிற்சி கிடையாது. நம்ம பிராணாயாமத்துல கூட இடது நாசியில இழுத்து வலது நாசியில விடுதல், இது இடகலை பிங்கலை என்று பெயர். சந்திரகலை, சூரியகலை. எல்லாருக்கும் மூச்சு 2 மூக்குலையும் ஒன்னா இயங்காது, ஒரு பக்கம் மாறி இயங்கும். அது இல்லாம நடுநாடின்னு ஒண்ணு இருக்கு, அது சுழுமுனா நாடின்னு பேர். தச நாடிகள்ல இடக்கலை, பிங்கலை, சுழிமுனை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சுழிமுனையில் தான் திறந்து தூண்டுவதும் எக்காலம். அந்த இடத்த கவனிக்கிறதுக்கு எந்த பயிற்சியுமே வேண்டாம். சரிங்க, உள்ள போயாச்சோ, 10 நாள் என்ட்ரி போட்டாச்சு. நீங்க எந்த சமய சின்னங்களோ, உத்ராட்சமோ, தாயத்தோ, எந்த வழிபாடோ நம்முடைய மதம் சார்ந்த யாருக்குமே அவங்க மதம் சார்ந்த வழிபாடுகளுக்கு அனுமதி இல்லை. ஒண்ணு. ஏன்னா புத்த மதமே கடவுள் இல்லை கோட்பாடுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அங்க என்னன்னா, சொல்றத மட்டும் கேட்டுக்கிறேன்னு போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு விளங்கும். அதைத்தான் அங்க வலியுறுத்துகிறார்கள். அந்த வகையில முதலில மூச்சை பயிற்சியா செய்யாம, உள்ளே செல்லுகிற மூச்சையும் வெளியே செல்லுகிற மூச்சையும் இயங்கிட்டு தானே இருக்கு இயல்பா. நம்ம விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் வாழ்நாள் முழுவதும் மூச்சு உள்ள போயிட்டு இருக்கு, வெளியே வந்துட்டு இருக்கு. அதை கவனிக்க சொல்றதுதான் ஆனாபானா தவம் என்று பெயர். இப்ப இதுக்கு பேரு சுத்த மூச்சு என்று பெயர். குறித்து கொள்ளுங்க. இதுக்கு பேர் என்ன? சுத்த மூச்சு.
இப்ப நாமளா இழுத்து விட்டா நம்முடைய முயற்சியில அது பயிற்சி ஆயிடுது. அப்ப இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல இடகலை, பிங்கலை, சுழிமுனை, கடயோகம், ராஜயோகம், இப்படி பல வகையில இது வாசியோகம் என்றெல்லாம் வழங்கப்பட்டது. இப்ப அதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா மூச்சு பயிற்சி பண்ணுவோம். இப்ப புத்தர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, எந்த பயிற்சியும் வேண்டாம், நீ மூச்சு விடுறியா இல்லையா, அந்த மூச்சு உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கவனினா எங்க கவனிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மூக்கு துவாரங்கள், மேலுதட்டின் மேல் பகுதி, மூக்கினுடைய மேல் பகுதி, இந்த முக்கோணத்துக்குள்ளத்தான் கவனிக்க முடியும் இல்லையா? அப்ப இதைத்தான் ஆனாபான தவம் என்று கொடுக்கறாங்க முதல் 4 நாட்களுக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்னா, நாம் பஞ்சேந்திரிய தவம் செய்வோம் இல்ல, அந்த பஞ்சேந்திரிய தவத்துல என்ன பண்றோம்? மெய்யுணர்வின் மீது தவம், நாக்கின் மீது தவம் இல்லையா, பார்வை 2 விழிகளையும் ஒரு ஒளிக்கோட்டால் இணைத்து அதன் மீது தவம், 2 காதுகளையும் மானசீக கோட்டால் இணைத்து அதன் மீது தவம், அதே போல மூக்கின் மீது தவம் இல்லையா, பஞ்சேந்திரிய தவத்துல நீங்க செஞ்சிருப்போம் நாம. இது நமக்கு மகரிஷி சொல்லி கொடுத்தது. இப்ப இந்த மூக்குல உள்ள போற காற்றை வெளியே வர்ற காற்றை கவனிக்கிறதுன்னா அவ்வளவு தூரம் அங்க நுணுகத்தன்மை வேண்டும். அப்ப அதுக்காகவே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப எனக்கெல்லாம் கூட கொஞ்சம் தவம்ன்ற எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அப்புறம் எப்படி சமாளிச்சுட்டு, ஒரு சிலர் முடியலன்னு ஓடி கூட போயிடுவாங்க. அப்படி இந்த சுத்த மூச்சு என்பது உள்ளே செல்லுகிற மூச்சையும் வெளியே செல்லுகிற மூச்சையும் மௌனமாக இருந்து எந்த புற நாட்டங்களும் சிந்தனைகளும் ஊர்பட்ட வெடி வேலைகள்லாம் உள்ள சிந்திக்கிறது எதுவுமே இல்லாம அந்த பயிற்சியை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இதுல என்ன நமக்கு கிடைக்குதுன்னா, பி இன் பிரசன்ட்னு ஒரு வார்த்தை உண்டு, நிகழ்காலத்தில் இருத்தல்னு. அதுதான் அங்க அனுபவமாகிறது. அப்ப ஆற்றலும் குவிக்கப்படுகிறது புருவ மத்தியில. அதுக்கப்புறம் 5வது நாள் விபாஷனா தியானம் சொல்லி கொடுப்பாங்க. அன்னைக்கு நமக்குள்ள நடக்கிற அந்த மாற்றம், நாம ஒவ்வொருவரும் போய் இருந்து, நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன், ரூம் கொடுத்துருவாங்க, மணி அடிச்சா சாப்பாடு உண்டு, என்ன தேவையோ அங்க பொறுப்பாளர்கிட்ட கேட்டா அது வந்துடும், உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லை, யார்கிட்டையும் பேசுற வேலையும் இல்லை. சரியா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தியானம் உட்கார்ந்தா அந்த 5வது நாள் அன்னைக்கு அப்படியே ஆற்றலை உடல் முழுவதும் கவனிக்க சொல்ற இடம். இதை சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் ஒண்ணு ஞாபகம் வரும். நம்முடைய தியான முறை இருக்கு இல்லையா, மனவளக்கலை, வேதாதிரி மகர்ஷியினுடைய வேதாதிரியம் சொல்லி கொடுத்த ஞானம். அதுல தியானம் முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம்? தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிக்கொள்ளுவோம். அதே தாங்க அங்க 5th day. That beautiful experience cannot be explained. வெளியே சொல்ல முடியாது. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க முதல் கூறுகளுக்கு ஏற்ப அந்த அனுபவங்கள் மாறுபட்டும் சிறப்பாக இருக்கும். எனக்கெல்லாம் உடல் லேசான அனுபவம் கிடைச்சது உண்மை. அதுக்கு மேல நான் பெருசா எக்ஸாஜரேட் பண்ண விரும்பல. நான் போயிட்டு அப்பான்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு தம்பி என்னை மற்றவர்கள் ஊடுருவி சென்றார்கள்னு சொன்னார். பயிற்சியினுடைய அனுபவம் எப்படின்னு இருந்ததுன்னு கேட்டதுக்கு. அது மாதிரி அன்பர்களே, எனவே இந்த இன்ப துன்ப அனுபவங்களை எவ்வாறு அணுகுவது என்று புத்தர் விளக்கி இருக்கிறார். அதனால்தான் அனிச்ச என்று சொன்னால் தோன்றி மறைவது என்று பொருள். எதுவுமே ஒண்ணு வருது, தோன்றுது, உணரப்படுதுன்னா அதுக்கு முன்னால ஒண்ணுமில்லைங்கிறதும், அது அந்த உணர்வு அனுபவம் ஏற்பட்ட பின்னால அதுவும் மறைந்து போகிறதும் உண்டா இல்லையா? இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 12 வருஷம் வாழ்ந்தாரும் இல்ல, 12 வருஷம் கெட்டாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா,
எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இன்பமும் வரும். அப்ப இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது உலகு இயற்கை, அதான் நேச்சர். அப்ப இந்த மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது குறித்துக் கொள்ளுங்கள். மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. ஏதாவது நிலையானது உண்டா? இந்த உலகத்துல எதுவுமே நிலையில்லை. நிலையில்லாத இந்த உலகம். அதனால்தான் மாயை அப்படின்னு ஒரு மித்து கோட்பாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இப்ப நான் பிறந்த போது இந்த சமுதாயமும் இந்த ஊரும் உலகமும் எப்படி இருந்ததுன்னு நான் பார்த்திருக்கேன். அன்னைக்கு செல்போனே கிடையாது. அப்புறம் நான் வேலை பார்க்குற போதுதான் ஒரு பட்டன் ஃபோன் வாங்கிறதுக்கு அவசியம் ஏற்பட்டது. அப்பெல்லாம் தொலைபேசி அல்லது தொலைக்காட்சி இந்த எந்த வம்புமே கிடையாது. மக்கள்லாம் ஆனந்தமா ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்த உடனே ஒரு வீட்டுக்குள்ளேயே இங்க இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் பேசிக்கிறது கூட மறந்துட்டாங்க. சரி, அது போகட்டும். ஆக மொத்தத்துல இந்த இன்ப உணர்வுகள் எல்லாம் தோன்றும் மறையும் அனிச்ச என்று சொல்லுகிறார் புத்தர். இதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். எதுவும் நிலையானதல்ல. நாம் விரும்புகிறோம் இல்லையா? எனக்கு எப்பவுமே சௌக்கியமா ஏசி போட்டு 3 வேளை சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு நிம்மதியா உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது அப்படியே நடக்குமான்னு கேட்டா, என்னைக்காவது ஒரு மாற்றம். கரண்ட் இன்னைக்கு பவர் கட்டுங்கம்பாங்க. தீர்ந்து போச்சா? டிவியும் கிடையாது, செல்போன்லயும் சார்ஜ் போச்சு, ஏசியும் கிடையாது, ஃபேனும் கிடையாது. இப்ப பாருங்க மாற்றம். இப்ப இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மென்டாலிட்டி வேணுங்கிறது தான் அதுல இருந்து அறியப்படுகிறோம். அப்ப இந்த மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது, அந்த பேருண்மையை பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா அன்பு உள்ளங்களே, இந்த கந்தர் சஷ்டி கவசம்னு ஒரு பாட்டு உண்டு, நீங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அதுல காக்க காக்க கனவேல் காக்க என்று சொல்லி நம்முடைய உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் வட்ட குதத்தை வடிவேல் காக்கன்னு வரும். அப்ப இது போன்ற குறிகள் மற்ற எல்லாம் கட்டைவிரல்ல இருந்து உச்சி வரையில இறைநிலை காக்கட்டும்னு பாடுறதனுடைய அர்த்தம் என்ன புரியாம தான் ஒரு சமயத்துல கருப்பு சட்டைக்காரர்கள் பெரிய வம்பு பண்ணாங்க, தெரியும், அந்த பாட்டை வச்சு இல்லையா, கந்தர் சஷ்டி கவசத்தை வச்சு. அது என்னன்னா, the beautiful experiences that which we observing listening within us, நமக்குள்ள ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் கவனிக்கிறது. இந்த சிறப்பான பயிற்சி முறை மிக சிறப்பு. அதனால வேதாத்திரி மகரிஷி அவர்களும் நித்யானந்த தவம் நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா? இப்ப இதே உள்ளுக்குள்ள கவனிக்கிறத விபாசனான்னு புத்தர் சொன்னதைத்தான் ஜைன சமயத்திலையும் கூட மகாவீரர் அறிந்திருப்பீங்க. அங்கேயும் உள்ளுக்குள்ள பார்க்கறது ஒரு பெரிய மிகப்பெரிய பயிற்சியாக ஆழ்காட்சி தியானம், நீங்க தேடி பாருங்க நெட்ல கூட, அதை கொடுத்துட்றாங்க. இப்ப இதுல உள்ள கவனிக்கிறதுல ஒரு பெரிய இதுதான் அட்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம்ன்ற 5வது நிலை. அது நியமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம், 5வது பிரத்யாகாரம். வெளியில போற மனச உள்ள திருப்புறது. இப்ப எத்தனை விஷயங்கள்ல இதே ஒரே விஷயம் பேசப்படுதுன்னு உங்களுக்கு ஆதாரம் சொல்லியிருக்கேன். நான் இன்னும் புத்தரை பத்தி பேசுறேன், புத்தருடைய உபாசனாவை பத்தி பேசல. ஆனா தட் எக்ஸ்பீரியன்சஸ் எதை புத்தர் சொல்றாரோ அதை கந்தர் சஷ்டி கவசம் பேசுது. வேதாத்திரி மகர்ஷி நித்யானந்த தவம் கொடுக்குறாங்க. தவம் முடிஞ்ச உடனே நம்ம தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவுவோம், உடலையே உணர்வாக்கி 1 நிமிடம் தவம்னு இருப்போம், அதுலயும் வருது. இஸ்லாத்துலயும் பிரேயர் முடிஞ்ச உடனே அந்த கைகளை உரசி உடம்பு பூரா தடவுறது இருக்கு. அதே போல ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில நம்ம என்ன பண்றோம், உள்ளுக்குள்ள அப்சார்பிங் வித்தினஸ்,
அதுதாங்க அங்க உள்ள தனிச்சிறப்பு, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த ஏன்னு சொன்னா புத்த மதம் கடவுள் இல்லைன்னு சொல்றது மட்டுமில்ல, அனாத்மவாதம் என்று கூட பெயர். ஏன்னா ஆத்மானே ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றாங்க. புத்தர் என்ன சொல்றாங்க, நாமெல்லாம் ஆத்மான்னு பேசிட்டு இருக்கோம். ஆன்மீகம், ஆத்மா, உடலுக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்லாம் சொல்றோம். இப்ப ஆத்மானே ஒண்ணு இல்லைங்கிறாங்க. என்ன காரணம்ங்கிறது அப்புறம் ஒரு நாளைக்கு பேசுவோம் தனியா. நான் யார்ல வரும் அது. நான் யார்ல நான் யாருன்னு உள்ள பார்த்து நான் யார் என்று அறி, தன்னை அறிதல் அப்படி. ஆனா தன்னை அறியறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லை, இங்க இல்லையா? திரும்பி பார்த்தான், அதுவும் ஒரு நிகழ்ச்சின்னு கண்டான். அதை தான் புத்தருடைய விபாசனா எடுத்து விளக்குகிறது. புரிகிறதா? அந்த வகையில் எனவே இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னா, இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அங்க கங்கை ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு வடக்க, இல்லை இங்க காவிரி ஆறு வச்சுக்குவோம். காவிரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஆறு அங்க இருக்குன்னு சொல்லுவோம். ஆறு அங்க இருக்குதான்னு கேட்டா, ஆத்துல நேற்றைக்கு வந்த தண்ணி இன்னைக்கு நாகப்பட்டினம் போய் கடல்ல கலந்துருச்சு. அப்ப இன்றைக்கு வந்த தண்ணி கடந்து போகும், நாளைக்கு புதுசா தண்ணி வரும். அப்ப ஆறு அங்க இருக்குன்னு நாம தான் சொல்றோமே தவிர, ஆத்துல அந்த தண்ணி நிலையானதா? பிறப்பிடத்திலிருந்து அது மாறிக்கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது, இயங்கிக் கொண்டே இருக்கிறது இல்லையா? அதே போல நான் பிறந்தது 1952. இப்ப இருக்கா? 2000 உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. உலகம் அழிஞ்சு போச்சா? இப்ப 2025 வந்தாச்சு. இன்னும் இதுக்கப்புறம் 50 வரும், 80 வரும், 2080 வரும். ஆனா நாம இருப்போமா? எல்லாமே மாறக்கூடியது, எதுவுமே நிலையானது அல்ல, மாறக்கூடியது என்பதை புரிந்து கொள்வதுதான் ஒரு ஞானிக்கு தேவையான விஷயமாக பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள், புத்தரும் பேசுகிறார். புரியுதா? ஆகையினாலே அன்பர்களே, பஞ்சபூதங்கள்ல கூட விண் என்ற பூதம் அவங்க ஏத்துக்கல புத்த மதத்துல. இப்போ பஞ்சபூதங்களை நாம சொல்லுவோம்ல, விண், ஆகாசம், காற்று, வெப்பம், நீர், மண் 5 சொல்றோம். அதுல விண்ணுன்னு ஒண்ணு கிடையாதுன்னுறாங்க புத்த மதத்துல. ஏன்னா அதை நம்ம காட்ட முடியாது அப்படின்னு முடிச்சுடுறாங்க. எப்படி கடவுள் இல்லை நிரீஸ்வரவாதம் பேசுறாங்களோ அது போலதான். ஏன்னா இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு நெறியில கூட ஒரு மனிதன் தன்னை நெறிப்படுத்தி கொள்ளவும் தன்னிலே மேம்பட்டு கொள்ளவும் பயிற்சிகளை கொடுத்திருக்கிறது தான் சிறப்பு. இன்னும் சொல்ல போனா புத்த மதத்துல நல்ல துறவிகள் இல்லையா? ஜென் புத்திசம்லாம் கேட்டிருப்பீங்க. அது நம்முடைய ஆதிசங்கருடைய அத்வைத ஞானத்துக்கு ஒப்பானது, சூஃபிகள் ஞானத்துக்கு ஒப்பானது, இஸ்லாத்துல இருக்கிற சூஃபிகள் ஞானத்துக்கு ஒப்பானது. புரியுதா? ஆகையினாலே இந்த இன்ப துன்பங்கள் எல்லாமே கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்பது இங்கே புத்தர் தருகிற கருத்து நமக்கு. நண்பர்களே, உடலை கவனி, உடலிலே இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை கவனி. உணர்ச்சிகள் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், மனம் என்ற ஒன்றை வச்சுக்கிட்டு தான் நீ அப்சர்வேஷனே பண்ற. அந்த மனம் எது வழியா இயங்குதுன்னா புலன் வழியா போய் எனக்கு காட்சி, ஒலி, வாசனை, சுவை, நல்லா தொடு உணர்வு நல்லா இருக்கு அப்படின்னு அனுபவிக்கிறதுல இருக்கு. அப்ப அதெல்லாம் செயலாகிறது, செயல்ல இருந்து பதிவு வருது. இப்ப ஏற்கனவே நான் சாப்பிட்ட போது இதையெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அதுவே வேணும்னு ஒண்ணு இங்க இந்த நாக்கு கேக்குது பாருங்க. இதே மாதிரி கண்ணு என்ன கேக்குது, எனக்கு இந்த நடிகர் நடிச்சாதான் பிடிக்கும்னு கேக்குது. ஓகே தானே? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டா சொல்லுவீங்கல்ல. உங்களுக்கு பிடிச்ச பூ எதுன்னு கேட்டா சொல்லுவீங்கல்ல. உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு எதுன்னு கேட்டா சொல்லுவீங்கல்ல. உங்களுக்கு பிடிச்ச பலகாரம் எதுன்னு கேட்டா சொல்லுவீங்கல்ல. இது எல்லாமே என்னன்னு கேட்டா புலன் இன்பங்களை பதிவு வச்சுக்கிட்டு அதுல நாம பைண்டிங் ஆயிக்கிறோம். அதை மாற்றுவதற்குரிய பயிற்சி தான் புத்தர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப செயலினால் வரக்கூடிய பதிவு, அந்த பதிவுகளிலிருந்து என்ன ஆகுது, விருப்பம் வருது, அந்த வெறுப்பும் வருது.
எனக்கு இதுதான் வேணுங்கிற பற்றும் வருகிறது. அந்த பற்று விடலும் பேசப்படுகிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்குன்னு சொன்னாங்க. இது கூட நான் கடந்த ஒரு உரையில கூட பேசணும்னு நினைக்கிறேன். உங்களிடத்துல வெளியிலேயான்னு ஞாபகம் இல்லை. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு வார்த்தையை போடுறாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு. இந்த முதல் வார்த்தையை கவனிக்காம இந்த சொன்னா சரியா வராது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் இங்கதான் எனக்குள்ள இருக்கான்னு புரிஞ்சாச்சுன்னா, இப்ப நான் எனக்கு என்ன வேலை இல்லை, அவனை கும்பிடுற வேலை கூட இல்லை. அதான் அத்வைத ஞானம், அதுதான் பிரம்மஞானம் மகரிஷி கொடுக்கறது இல்லையா? அதைதான் சிவபுராணம் சொல்லுது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு. அதை நம்மளுக்கு என்ன சொல்லிடுறான்னா, தியானம் பண்ண என்னப்பா நான் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறான். அது கிடையாது, நம்ம கையில தான் இருக்கு நம்ம வாழ்க்கை. சரி, இப்ப அந்த பற்றினாலே மீண்டும் பதிவு, பதிவினாலே மீண்டும் செயல்னாலே உலக அன்பங்கள், இதெல்லாம் பந்தம் பிறவி தொடருக்கு காரணமாக அமைகிறது. கடைசியா அப்புறம் மரணத்தையும் சந்திக்கிறோம். மரணத்தை புரிஞ்சு சந்திக்கலைன்னா என்ன வம்பு வரும்னு நான் என்னுடைய பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற நூல்ல நான் எழுதியிருக்கேன். நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த தலைப்பு தனி, அது ஒரு மிகப்பெரிய சாப்டர். சரியா? அப்ப மரணத்திலையும் சமயத்துல அறியாம தொடர் பண்ணிட்டாக்கா அது பிறவி தொடர பேசுகிறது. இப்ப இந்த பிறவி தொடர் வேண்டேன்னு தானே பெரியவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. அப்ப அந்த பிறவி தொடரை அறுக்கிறதுக்கு உள்ள வழியை புத்தருடைய விபாசனாவும் புத்தருடைய ஞானமும் நமக்கு தருகிறார். வேற ஒண்ணு, இதை புரிந்து கொள்ளும். எப்படி அப்படின்னா, இப்ப உடலிலே உணர்ச்சி மனதின் மூலமாக வெளிப்படுகிறது. அந்த மனம் புலன் மூலமாக வெளிவர்றதுனால புலன் அனுபவங்கள் பதிவாகுது. அது செயலாகுது, செயல் பதிவாகுது, பதிவு பழக்கமாகுது, பழக்கம் வழக்கமாகுது. அப்ப அது பற்றாகுது. அந்த சஞ்சிதம் ஆகாமியம் பிராரதம் என்ற வினை பதிவுகள்லாம் இங்க நம்மை ஆட்டி வைக்கிறது. அப்ப அதெல்லாம் போனாதான் கடவுளை காண முடியும்னு எல்லா ஞான நூல்களும் ஒத்துக்குது. புரியுதா? இவ்வளவையும் அந்த புத்தருடைய விளக்கத்திலே தருகிறார்கள். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் உணர்ச்சி தான் கண்டார். அப்ப அந்த உடல் உணர்ச்சிகளை வெல்லுவதற்கு சொல்லி கொடுத்தது தான் விபாசனா தியானத்தினுடைய சிறப்பு. அந்த 5வது நாள் விபாசனா உடல் முழுவதும் கவனித்தல் மேற்கொள்ளுகிற போது நம்முடைய ஈச் அண்ட் எவரி செல்ஸ் ஆஃப் தி பாடி, நம்ம உடம்புல அந்த ஆற்றல் பரவுகிற போது செல்களில் உள்ள பதிவுகள் இருக்கு பாருங்க, இல்லைங்களா? குரோமோசோம்ஸ்ல பதிவு இருக்கா, செல்கள்ல பதிவு இருக்கா, டிஎன்ஏ ஆர்என்ஏல பதிவு இருக்கா? அதை தானே ஏணி போன்ற அமைப்பாக விஞ்ஞானமும் பேசுகிறது. அப்ப அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ டெஸ்ட் எடுக்கிறான். அதுல வழிவழி தொடர் கருவறை தொடர் பதிவு வருது. பாட்டை செஞ்சது நமக்கும் அந்த புத்தி வருது. நாம செஞ்சது நம்ம பேரை வரைக்கும் போகுது. இப்ப அவன் பேரனுக்கும் போகும். அப்ப இந்த பதிவுகளை எல்லாம் மாற்றி வெற்றி பெறுவதற்கு உணர்ச்சிகளை கவனித்து செல்களிலே அந்த ஆற்றலை பரவுகிற போது தூய்மை அடைந்து மாற்றம் பெறுகிறோம், பதிவு நீங்குகிறது என்பதை இது சொல்லி விளங்க வைக்கிற விஷயமே இல்லை. We ourselves have to practice and experience that experiences. Then only we can realize the முழுமையான ஒரு மாற்றத்தை உணர முடியும் நமக்குள்ள விபாசனாவில். அது 10 நாள் போய் உட்கார்ந்தாதான். அப்படி உட்கார்ந்தவங்களுக்கு அந்த விபாசனா 5வது நாள் கொடுக்கும் போதே இந்த மாற்றம் தெரியும். அது இன்னும் சிறப்பா இருக்கும். 10வது நாள்ல நீங்க ஒரு புது மனிதரா வெளியே வர்றதை உணரலாங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இப்ப இதெல்லாம் பின்பற்றுறதுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் சொன்ன உடனே நம்ம அனார்கலையும் ஒரு கேள்வி கேட்பாங்க, இவ்வளவு நல்ல விஷயத்தையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்னங்க செய்யுது? அதுக்கு என்ன பண்றது? அது உன்னுடைய வினைப்பதிவு. நீ நல்லது தேடினா உனக்கு நல்லது வரும். நான் அதை நல்லதே செய்ய மாட்டேன். எனக்கு எல்லாம் டம்முன்னு இங்க இருந்து குதிக்கணும்னா ஒன்றும்
அப்படியெல்லாம் மிராக்கள் நடக்கிறதுக்கு வேலையே இல்லை. அப்ப மனிதன் என்ன செய்யணும், இந்த புறமாக கடவுளை நம்புகிற இடத்தை விட்டு, புத்த மதத்துல எப்படி கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள பாருன்னு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை, அதை தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய ஸ்ரத்தை, அதாவது அக்கறைன்னு சொல்றது, பொறுப்புணர்ச்சின்னு சொல்லலாம். அது அதே போல இந்த ஞானம் என்று சொல்லக்கூடியது, அந்த விளக்கங்களும் ஒவ்வொரு நாளும் மாலையில் 1 மணி நேரம் உண்டு. அப்ப அந்த விளக்கங்களாலும் தவத்தினாலும் ஏற்படக்கூடிய விழிப்புணர்ச்சி, இந்த விழிப்புணர்ச்சி எங்க இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லா மகான்களும் பேசியிருக்காங்க. தயவு பண்ணி நீங்க எந்த சாமியாரை வேணாலும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நான் இந்த சாமியார் தான் எனக்கு சிறப்பு, இந்த சாமியார் இந்த மகான் தான் எனக்கு சிறப்புன்னா சரி வச்சுக்கோங்க. ஆனா எல்லா மகான்களும் விழிப்புணர்வை பற்றி தான் பேசியிருக்காங்க. அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லைன்னா நீ ஏற்கனவே உள்ள பதிவுகளை ஒட்டி நீ ஓடி பதிவுகளை மேலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இதுலயே உழண்டுகிட்டு இருந்தா பிறவை தொடர்ந்து முடிக்கிறாங்களா இல்லையா? அப்ப விழிப்புணர்வு இருந்தா ஃபர்தரா இப்ப 10 நாள் விபாஷனாவோட பதிவு நீங்க வெளியே வந்துட முடியும்னு சொல்றேன். வெளியே வந்து மறுபடியும் நான் வேண்டாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா பதிவு தானே. அப்ப வேண்டாததெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வேணும்? விழிப்புணர்வு வேணும். அந்த விழிப்புணர்வு நம்ம தவத்துல எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். விழிப்புணர்வுங்கிறது நம்ம மகரிஷி சொல்லி கொடுத்த குண்டலினி தவத்துல எங்க இருக்கு? இங்க இருக்கு, துரியத்துல இருக்கு, துரிய விழிப்பு. சரி, அப்ப துரிய தவம் பண்றேன்னு பண்ணா சரியா? விழிப்புணர்வு எப்பவுமே வேணும். அதை தான் சிறப்பாக நானும் அடிக்கடி பேசியிருக்கேன், நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இப்ப அந்த விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலையை புத்தர் பேசுகிறார். விழிப்புணர்வு வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? அவர் கொடுக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் வேர்ட். நான் என்ன பண்ணேன், ஸ்டிக்கர் போட்டு எங்க வீட்டுல நான் தலைவாரி கொடுக்கிற கண்ணாடியில கொண்டாந்து பெருசா ஒட்டி வச்சேன். அந்த ஸ்டிக்கர் பண்ணி குறிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அட்டையில எழுதி நீங்க அடிக்கடி பார்க்குற ஒரு இடத்துல தப்பல வச்சுக்கோங்க. விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலை. இந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா செயல்கள்ல, எண்ணம் சொல் செயல்கள்ல தவறு விளைய வழியது. அதுக்கு தான் விழிப்பு நிலை, துரியம் வேணும். சரி, அதே விழிப்புணர்வு மட்டும் இல்ல, அந்த உள்ள சமநிலையும் வேணும். கொஞ்சம் தவம் பண்ணும்போது நான் நல்லா அருமையா இருந்தீங்க தவத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். சரி, அப்ப இவர் என்ன பண்ணாரு அதுக்கப்புறம்னா, தவத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து உலகியல்ல வந்த உடனே இங்க நடக்கிற வேர்ல்ட்லி ப்ராசஸ் சந்திக்கிற போது அங்க ஒரே ரகலையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியமா அங்க நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்து இவரு அது பயமாயிடுவார். அப்ப விழிப்புணர்வு இல்லைன்னா நாமளும் உள்ள சமநிலையை விட்டுட்டு உணர்ச்சி வயத்துக்கு போயிடுறோம். அப்ப தன்வயம், உணர்ச்சி வயம் என்பதை பிரித்து உணர சொல்லி கொடுத்தது புத்தருடைய விபாஷா தியானத்தினுடைய தனிச்சிறப்பு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலையை கொடுக்கிறார். அது அந்த தவத்தினால கிடைக்கிறது. சரி, அப்படிப்பட்ட நிலையை தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ விடுதலை, லிபரேஷன் சொன்னாங்க. அதையே நிர்வாண நிலைன்னு சொன்னாங்க. பரி நிர்வாண நிலை அடைந்தார் புத்தர். ஞானம் பெற்ற பின்னால என்ன ஆச்சு? இப்ப ஞானம் எவ்வளவு பேசினாலும் ஞானத்தினால நமக்குள்ள ஒரு தெளிவு வரணும். அந்த தெளிவுனால நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். இந்த தெளிவும் வரல, மாற்றமும் வரல. நான் ஞானம் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன், வாய் நிறைய ஞானம் பேசுறேன்னா பிரயோஜனம் உண்டா? பயன் இல்லை. புரிகிறதா? அப்ப அதை தான் அந்த இன்ப துன்பங்களால் பாதிக்காத நிலையைத்தான் பரி நிர்வாண நிலை அடைந்தார் புத்தர் போதி மரத்தடியில். புரியுதா? ஆனாலும் நாமளும் கயாவுக்கு போய் போதி மரத்தடியில் நானும் டூர் போனப்போ உட்காந்துட்டு வந்தேன். ஞானம் வந்துருச்சா? ஞானம் இங்க உள்ளுக்குள்ள பெற வேண்டியது, குரு கொடுக்க வேண்டியது, நாம புரிச்சு நிக்க வேண்டியது. அதனால நான் ஞானி,
நான் அடைந்தேன் என்று சொல்ற தைரியம் தப்பு கிடையாது. உங்களுக்குள்ள தெளிவு வந்துருச்சுன்னா, நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் ஞானியினுடைய பரிபக்குவ நிலை பெற்று இருக்கேன்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகளில் நம்ம வரும்போது எப்படி அதை வெளிப்படுறோம்ன்றதை பொறுத்து இவர் ஞானியா இல்லையாங்கிறது மற்றவங்க இடம் போட்டுக்குவாங்க. அது வேற விஷயம். புரியுதா? அதனால அன்பர்களே, இந்த விபாசனா தியானத்துல பதிவுகள் நீங்குகிற அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்கிறது மிக முக்கியமானது. அதனால்தான் இந்த 5th டே பயிற்சியில விபாசனான்றத அவங்க முக்கியமான பயிற்சியை கொடுக்கும்போது, இதுக்கு முன்னால ஆனாபான தவம் செய்யறோம் 4 நாள்னு சொன்னேன் இல்லையா? அப்போ உச்சியிலிருந்து இப்ப எப்படி பஞ்சேந்திரிய தவத்துல உள்ளுறுப்புகளை கவனிக்கிறோமோ, இப்ப எப்படி தவம் செஞ்ச உடனே ஆற்றல் உடல் பூரா பரவட்டும்னு சொல்றோமோ, எப்படி நித்யானந்த தவத்துல உள்ள கவனிக்கிறோமோ, அப்ப இந்த ஈச் அண்ட் எவரி செல்ஸ் ஆஃப் தி பாடி நாம உள்ள கவனித்தல் என்பது கவனித்தல் கவனித்தல் கவனித்தலாக, அப்ப உடல் முழுவதும் கவனிக்கிறது. அது கால் வரைக்கும் வந்து மீண்டும் கால்ல இருந்து தலை வரைக்கும், மீண்டும் தலையிலிருந்து கால் வரைக்கும், திரும்ப திரும்ப மேலையும் கீழையுமா ஆற்றலை பரவி உணர்தல் என்பது, அது நம்ம உடம்புல தானே செல்கள் இருக்கு, செல்களுக்குள்ளதானே மையக்கரு இருக்கு, மையக்கருவுல தானே குரோமோசோம்ஸ் இருக்கு. நான் இன்னும் கதை விடலை, இதெல்லாம் சயின்ஸே சொல்லுது. சரியா? இன்னும் இருக்குன்னு இவர் சொல்லிட்டு இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம உடம்பு இருக்கு, உடம்புல செல்ஸ் இருக்கு, செல்லுன்ற உயிரணுக்கள், பாடி செல்ஸ், இரத்த செல்கள், தசை செல்கள், எலும்பு செல்கள், நரம்பு செல்கள் என்றெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு ஒன்று உட்காந்துட்டு இங்க பேசிட்டு இருக்கு. அப்ப இந்த செல்கள் என்னன்னு கேட்டா, செல்லினுடைய மையத்துல மையக்கரு நியூக்ளியஸ் இருக்கு, அந்த மையக்கருவுக்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கு, அதுல டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு, அதுல கருநிற துகள்களாக நம்முடைய பதிவுகள் பதிஞ்சிருக்குங்கிறதையும் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளுகிற உண்மை. புரிகிறதா? இப்ப இவ்வாறு உடல் முழுவதும் கால் வரையிலும் தலை வரையிலும் மீண்டும் 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 பயணப்படுகிற போது நல்ல வீடு பூரா சுத்தம் பண்ணி கழுவிட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் தொடச்சாச்சு. பொங்கல் போகி வந்ததுன்னு ஒரு 15 நாள் ஆமா துடைப்போம், வெள்ளை அடிச்சு சுத்தம் பண்ணி ஒட்டடை அடிச்சு எல்லா பொருட்களையும் தொடச்சு எல்லாம் நீட் பண்ணி வைக்கிற மாதிரி இங்க உடம்புக்குள்ள கிளீனிங் ப்ராசஸ் ஒழுங்கா நடக்கும்போது, அப்ப அந்த பல முறை கவனித்தல் என்பது கட்டுக்களை படிப்படியாக அழிக்கும், பதிவுகளை மாற்றுகிறது என்பது உண்மையான உண்மை. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருந்தது, அதுதான் மகரிஷியும் சொல்றாரு, புத்தரும் சொல்றாரு, பெரியவங்களும் சொல்றாங்கன்னு நான் சொல்லத்தான் முடியும். அத நீங்கத்தான், நான் எவ்வளவுதான் திருநெல்வேலியில இருட்டுக்கடை அல்வான்னு உண்டு, சாயந்தரம் 6 மணிக்கு சுட சுட இலையில வச்சு கொடுக்க ஆரம்பிச்சா சாப்பிட்டா அவ்வளவு பிரமாதமா இருக்குங்க, நம்ம ஊர் அல்வாலாம் என்ன கணக்கு அப்படின்னு நான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் அந்த அனுபவம் கிடைக்காது. நீங்க அந்த அல்வாவை வாங்கி நீங்க சுவைத்தாதான் உங்களுக்கு அந்த இருட்டுக்கடை அல்வாவினுடைய சிறப்பு தெரியும். அது ஏன் அதை சிறப்பா சொல்றாங்க? அதே மாதிரி எல்லாமே நாம் தான் அனுபவிச்சு பார்க்கணும். அப்ப இதை வாயில பேசுற ஞானம் கிடையாது. எனவே இந்த விழிப்புணர்வு என்பது நம்மை புதிய பதிவுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு உதவுகிறது. அவேர்னஸ் இருந்ததுன்னு வைங்க, ஒவ்வொன்றையும் செய்யும் போதே இது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். தேவையில்லாத விட்டுட்டு அமைதியா இருக்குது. அப்ப அந்த அமைதி தான் பரமானந்தம் என்று சொல்லக்கூடிய ஞானியர்கள்லாம் பேசுறாங்கல்ல, நான் சொல்றது புரியுதா? ஒன்றும் செய்ய தேவையில்லை, அதை சும்மா இரு. இப்ப சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் என்று மறைந்தலேன்னு அருணகிரிநாதர் பின்னி எடுக்கிறாரு. அதைத்தான் பகவான் ரமணரும் சும்மா இருன்னாரு, அருணகிரிநாதரும் அதை தான் சொன்னாரு. தியானத்திலேயே நம்ம சும்மா இருக்கத்தான் சரி. நான் மௌனம் சில மன்றங்கள்ல பார்க்கிறேன், மௌனம் நடத்தப்பட்டது அப்படின்றாங்க. இது மௌனத்தை நடத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. மௌனம் நம்முடைய இயல்பான தன்மை, அதான் அப்படியே மௌனமா இருக்கிறது தான். அதை போய் நடத்துறதுக்கு ஒரு வேலை எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படிதான் புரியாம பேசக்கூடாது. அதனால அந்த விழிப்புணர்வு காரணமாக புதிய பதிவுகள் ஏற்படாத போது ஞானி இதே பயிற்சியும் அனுபவத்தையும் பெற்று பெற்று தூய்மை அடைந்து
ஒரு சுத்தமான பியூர் ஞானின்னு இவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வெளிப்படுகிறார்கள். அப்ப அவங்களுக்குள்ள ஆற்றல்கள் அதிகரிக்கும். அப்ப அவங்க சொன்னது, செஞ்சது, பிளஸ் பண்ணது எல்லாம் நடக்கும். அதனாலதான் ஞானிகளை தேடி போறோம். தெரியுதா? அதனால என்ன ஒண்ணுன்னு கேட்டா, அன்பர்களே, சுருக்கமா இப்ப நாமெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கோம்ல, என்ன ஒண்ணுன்னா, நீ எதுக்காகவும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதுங்கிறது தான். வேற ஒண்ணும் இல்லை. யாராவது ஒண்ணு சொல்லுவாங்க, பாருங்க ஊரே இப்படி நம்மளை பத்தி பேசுது, அதுக்காகவும் வருத்தப்படாது. இல்லை எங்க வீட்டுல இருக்கவங்க எங்க அப்பா சொல்றாங்க, என் மனைவி சொல்றாங்க, என் பிள்ளைங்க சொல்லுது, என் சொந்தக்காரவங்க பேசுறாங்கன்னு இப்படி எல்லாத்தையும் கமிட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா நாம நம்முடைய ஒரிஜினாலிட்டியா இருக்க முடியாது. அப்ப நான் எதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுல எனக்குள்ள தெளிவு வேணும். என்னை நான் தான் நடத்திக்கணுமே தவிர, என்னமோ இந்த கழுத வித்த கதையான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆயிடக்கூடாது. இப்ப நான் கதையெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, நான் சொல்ல மாட்டேன். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கதை கேட்டிருப்பீங்க. ஒரு கிழவனும் ஒரு சிறுவனும் கழுத வித்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ஆயிடக்கூடாது. ஆகையினால அன்பர்களே, விருப்பு வெறுப்புகளை கடப்பதற்கு இந்த விபாஷனா தியானம் உதவுகிறது. அப்ப அந்த விழிப்பு நிலை சொன்னேன் இல்லையா, அதை தான் பகவான் ரமணரும் சாட்சி பாவமாக இருங்கிறாரு. அதே விஷயத்த புத்தரும் சொல்றார் பாருங்க. அப்ப எந்த மகான்கள் சொல்லல, எல்லா மகான்களும் ஒன்னையே தான் சொல்லியிருக்காங்க. நாம தான் ஏன் நீ என்ன ரமணர்கிட்ட போயிட்டா, அப்ப வேதாதிரியை விட்டுட்டியான்னு கேட்பாங்க. நீ என்ன வேதாதிரிகிட்ட போயிட்ட வள்ளலாரை விட்டுட்டியான்னு கேட்பாங்க. நீ என்ன வள்ளலார்கிட்ட போயிட்ட, நீ என்ன திருமூலரை விட்டுட்டியான்னு கேட்பாங்க. இல்ல, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவதனை அறிவதற்கு வழிமுறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் திருமந்திரத்துல. அந்த உணர்வில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர்னு மகரிஷி அவர்கள் குருவணக்கம் பாடியது போல எல்லா மகான்களும் நம்ம பாட்டேன் முப்பாட்டேன்னு எல்லாருக்கிட்ட இருந்து விஷயங்கள் வாங்கினீங்கன்னா சிறப்பா இருக்குங்கிறத உங்க பரிசீலனைக்கு முன் வைக்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் புத்த மதம் என்ன சொல்லுதுன்னா, புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமிங்க. புத்தம் சரணம் கச்சாமின்னா முதல்ல விபாசனாக்கு வர்றதுன்னா இந்த விபாசனா பண்ணா நமக்கு நன்மை கிடைக்கும்னு நம்பிக்கை வேணும். 4 நாள் உட்காந்துட்டு ஐயோ என்னால உட்கார முடியல, நான் எங்க அடங்கி இருக்கிறது. இந்த சில பேர்லாம் நிறைய லொடலொடன்னு பேசிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்களெல்லாம் நான் சந்திக்கிற போது எனக்கு ஒண்ணு தோணும், முதல்ல இந்த ஆளை பிடிச்சி விபாசனாவுக்கு அனுப்பணும். 10 நாள் மௌனம் உட்கார எப்படி இருக்கு பாப்போம். அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க போய் பார்த்தா தான் தெரியுதுங்களா? ஆகையினால அந்த சுத்த மௌனம்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதனுடைய எண்டுல கடைசியில ஆத்ம தரிசனம், தன்னை உணர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கும்னு சொல்ல மாட்டேன். அதுவும் போயிட்டே இருக்கிறது தான் ஃப்ளோ. அதுதான் பிரவாகம்னு சொல்றாரு பகவத் ஐயா கூட. அதனால இதை உணர்வதற்கு 8 வகை மார்க்கங்களை புத்தர் சொல்றாரு இல்லையா? நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. புத்தர் இளவரசனா இருந்தாரு. பிணி மூப்பு சாவு, ஒரு நோயாளி ஒரு முதுமை அடைஞ்சு முடியாம வயசு தாழ்ந்து போயிட்டு இருக்கான். ஒருத்தர் செத்து அவனை தூக்கிட்டு போறாங்க. இந்த 3ஐயும் பார்த்தார். என்னையாது உலகம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் முண்டி மோதி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இங்க பார்த்தா ஒருத்தர் வயசாயிடுச்சு, ஒருத்தர் நோயாளியா தெரியறான், உடம்பு முடியல, அவனால ரெக்கவர் பண்ண முடியல எனர்ஜிய, ஒருத்தன் செத்தே போயிட்டான். இந்த 3 பெரிய விஷயங்களை வச்சுக்கிட்டேவா நீங்களாம் உலகம் ஆனந்தமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேட்குறேன். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? உலகம் ஆனந்தமா இருக்கு, நல்லா சாப்பிட்றேன், கேட்கறேன், ரசிக்கிறேன், ருசிக்கிறேன் அப்படின்னு உலகத்தோட உறவு கொள்றோம். அப்ப அதை கடக்கிறதுக்கு தான் உலக வாழ்க்கை துன்பமயமானது, துன்பத்திற்கான ஆசையை ஒழிக்க வேண்டும், ஆசையை ஒழிப்பதற்கான வழிகள்னு புத்தர் சொன்னது நம்புன்னது புத்தம் சரணம் கச்சம். அடுத்து புத்தர் சொன்ன பிலாசபியும் அந்த பயிற்சியும் நாம நம்பி செய்து நன்மை அடையிறது. அப்ப புத்தருடைய ஞானம், அதை அட்டகலாபம்னு விளக்க போறேன். சரியா? அது புத்தருடைய ஞானம். அப்ப தர்மம், புத்த தர்மத்தை சரணடை. சரணடைதல்னா என்ன?
இப்ப சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபான்னு ஒரு அமைப்புல பாடுவாங்க. இது இந்த உடம்பால செய்யறதுல அர்த்தம் இல்லை. த டோட்டல் சரண்டர். மனம் வாக்கு காயம் 3 நாளையும் கொடுத்துட்டா மிச்சம் ஒண்ணுமில்லைன்னு நான் பேசியிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் வருதா? எப்ப பேசியிருக்கேன்? துரியாதை விளக்கும் போது அஷ்டாவக்ர கீதையில விளக்கியிருக்கேன். ஞாபகம் வருதா? அப்ப அந்த ஜனகன் மனம் வாக்கு காயம் 3யுமே கொடுத்த இடத்துல அவ்வளவுதான் என் ஞானம் பெற்றாச்சுன்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. ரொம்ப அழகான கதை. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், இன்னொரு நாளைக்கு சொல்றேன், இப்ப நேரம் இல்லை. அப்ப என்னன்னு கேட்டா, அதுக்காக தான் தர்மம் சரணம் கச்சாமி. அப்புறம் அதுக்கு ஒரு சங்கம் வேணும். இப்ப எப்படி நாம தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளைன்னு வச்சிருக்கோம். நல்ல ஒரு உணர்ந்த பெற்றுமையாளர்கள்லாம் பேசுறாங்க. நம்ம நன்மணி ஐயா உட்பட எல்லாம் சிறப்பா. அப்ப அது நாம் எல்லாரும் ஒன்று சேருகிற போது மேம்படுகிறோம் இல்லையா? இன்றைக்கு கூட நீங்க ஒரு 40 பேர் பக்கம் வந்திருக்கீங்க. அதனால மகான்கள்ல பேதம் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மகான்கள் எல்லாருமே ஒரே பொருளைத்தான் பேசியிருக்காங்க. அப்ப அந்த அட்ட கலாபம்ன்றது என்னன்னு கேட்டா, நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல முயற்சி, நல்ல சிந்தனை, நல்ல ஞானம் என்று அப்படியே வரிசையா சொல்றாங்க. அதுதான் நல்ல சங்கல்பம். சங்கல்பம்னா என்னன்னு கேட்டா, ஒண்ணு நல்லதுன்னு புரிஞ்சுட்டீங்க, தெரிஞ்சுட்டீங்கன்னா அது இறங்கி என்னன்னு பார்த்தோம். அப்ப அதுலதான் உறுதிப்பாடு இருக்கு. அதை விட்டுட்டு நானும் போய் ஒரு நாளைக்கு டீ குடிச்சேன், ஒரு நாளைக்கு காபி குடிச்சேன், ஒரு நாளைக்கு போர்ன்விட்டா குடிச்சேன், ஒரு நாளைக்கு ஹார்லிக்ஸ் குடிச்சேன்ட்டு ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்துட்டு வர்றதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. நாம ஒவ்வொன்றையும் உள்வாங்கி அதுவாகணும். அப்ப அதுக்கு உறுதிப்பாடு வேணும். சங்கல்பம், திட சங்கல்பம்னு பேர். இல்லாத வரைக்கும் வாயில தான் பேசிட்டு இருப்பான் ஞானத்தை எல்லாம். அதுல பயனே இல்லை. அதே போல நல்ல பார்வை, நோக்கு, நல்ல சிந்தனை, நல்ல கேள்வி. இப்ப நான் பேசி முடிச்சதா கேள்வி இருந்தா கேட்டேன். சில நேரத்துல கேள்வி கேட்கவே ஆள் இல்லை, யாருக்கும் சந்தேகமே வரலம்மா. சரி, ரைட்டு. ஆனா நல்ல ஒரு கேள்வி வரும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். பரவாயில்ல, நான் சொன்னதை கேட்டு இந்த இடத்துல அருமையான கேள்வி இது, நான் அப்ளாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த கேள்வி நல்ல கேள்வி என்ன, பிகாஸ் நல்ல பதிலை வர வச்சு. இது ஆடியார்லையும் நான் அப்படி சந்திச்சிருக்கேன். மேடையில் நாங்கள் பேராசிரியர்கள்லாம் பதில் சொல்லும்போது சில கேள்விகள் ரொம்ப அருமையா இருக்கு. சில கேள்வி அவங்களுடைய விளங்காத தன்மையை நமக்கு புரிய வச்சிடும். என்ன எப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரேன்னு நினைக்கிற மாதிரி. அதனால நல்ல பார்வை, நல்ல கேள்வி, நல்ல முயற்சி, நல்ல சிந்தனை, நல்ல விழிப்புணர்வு, நல்ல அனுபவம், நல்ல வாக்கு, நல்ல செயல் என்று இந்த 8 விஷயங்களை அட்ட கலாபம்னு கொடுத்து இதை நீ கடைபிடிக்கணும்னு கொடுத்தா, இந்த பூரா கேட்கிற வரைக்கும் கேட்டுட்டு இன்னும் சொல்லுவாங்க, விடிய விடிய ராமாயணம் கேட்டானா, விடிய விடிய ராமாயணம் கேட்டானா. பிடிஞ்ச பின்னால காலையில டவுட்டு கேட்கிறான், ஆமா இந்த சீதைக்கு ராமன் சித்தப்பனா என்ன உறவுன்னு கேட்டானா. எப்படி? இது பழமொழி சொல்லுவாங்க கலோக்கியல கிராமங்கள்ல. என்னடா நான் சொல்றேன்னா, இது பெரியவங்க சொன்ன ஒரு முதுமொழி. இது விடிய விடிய ராமாயணம் கேட்டானா, காலையில கேட்டானா சீதைக்கு ராமன் சித்தப்பனான்னு கேட்டானா. அது மாதிரிதான் நாம என்ன பண்றோம்னு சொன்னா, இவ்வளவையும் விஷயங்களை கேட்கிறோமே தவிர, கேட்டுட்டு அதை அனுபவிச்சு நாம அந்த இடத்துக்கு வின் பண்ணி காட்டணும். அது இல்லாம இதுக்கு மேல அடுத்த பாடம் கேட்க போக மாட்டேங்கிற உறுதிப்பாடு இருந்தாதான் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? அதனால விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலையை தருகின்ற அந்த புத்தருடைய விபாஷா தியானம் பயில்வோம், அனுபவிப்போம், நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும். அதையே தான் மகரிஷியும் நம்முடைய தவத்துல தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும்னு சொல்றோம். நித்யானந்தா தவத்திலையும் உணர்றோம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்ல கூட இல்லையா, கையில ஆற்றல் எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை, எதிர்ச்சை கொடுக்கறோம்ல. புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி குரு உயிரை கொடுத்துதான் நம்மளை உணர பண்ணியிருக்காரு. இப்ப நாமளும் அருளிதி ஆகிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப நான் பேராசிரியர்னு கை தூக்கிட்டு கையை எடுத்து தீட்சை கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? அதனால இது புத்த மதத்துலயும் இது இருக்கு, ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்லயும் இருக்கு, இஸ்லாம்லயும் தவத்துக்கு பின்னால உடம்புல ஆற்றலை பரவுறது இருக்கு. இப்படி மிகச்சிறந்த மார்க்கங்களை தருகிற
புத்த மதம் சுருங்க சொன்னது. நம்பு முதல்ல. புத்தர் சொன்னா ரைட்டா தான் இருக்கு, நம்பிக்கையோட தான் உள்ள போகும். இப்ப நான் பேசுறேன்னா, ஆனா நான் சொல்றத அப்படியே நம்பிக்கோங்க, கேட்டுக்கோங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க, உள்ள வாங்குங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, திரும்பி நாளைக்கு ரிப்பீட் பண்ணு. ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜ்ல நான் ஏத்திடுறேன். இந்த பதிவை மறுபடியும் கேளுங்க. இப்படி ஒன்றுக்கு இருமுறை கேட்டு எங்க டவுட் வருதோ, சிக்கல் வந்தா என்ன பிராண்டணும், பதில் சொல்லுங்கன்னு கேட்கணும். அப்ப வித்தவுட் எனி டவுட், ஐயம் திரிபு அற கற்றல் எவ்வளவுக்குள்ள வருதோ அப்ப நாம் நிறைஞானியாக மலர்கின்ற சிறப்பு நிகழும் என்று கூறி, இந்த இனிய மாலை போதலே உங்களோடு புத்தருடைய விபாஷனா தியானம் குறித்து நான் என்னமோ போனது என்னமோ 19-20 நாள் தான். ஆனா அதுக்குள்ள எனக்கு கிடைச்சதெல்லாம் அங்க குறிப்பெடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஜி. சரியா? பேனா பேப்பர் வச்சு குறிக்க கூடாதுன்னாங்க. நான் சீக்கிரட்டா அங்க குறிப்பெடுத்தேன். அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் இப்படி பேச முடியுது. இன்னமும் சிறப்பாக சந்திக்க முடியும், சிந்திக்க முடியும். இருந்தாலும் ஒரு காலம் கருதி புத்தருடைய சிறப்பான இந்த போதனைகள்ல சாதனைகளாகவும் மலர முடியும். அதற்கு தவம், எந்த தவம்? விபாஷன தவம் உதவுகிறது. அந்த விபாஷன தவத்திலே கொடுக்கப்பட்ட விழிப்புணர்வோடு கூடிய உள்ளச்சமநிலை பெறுவதற்கு உள்ளச்சமநிலை சமாதி நிலையில கிடைக்குது. ஆனா அதை கீப்பப் பண்றதுக்கு, எப்போதும் கீப்பப் பண்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். கொஞ்சம் விழிப்புணர்வு தவறுனா என்ன பண்ணிடுவோம்? அப்புறம் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா போயிடும். சரியா? இப்படி இல்லாம என்ன படிச்சோமோ, என்ன கேட்டோமோ மகான்கள்கிட்ட இந்த உரையை கேட்டீங்கன்னா, தயவு பண்ணி அதையும் உள்ள போய் தான் என்னன்னு பார்த்துட்டு வாங்களேன். என்ன உங்ககிட்ட காசா கேட்டாங்க? வேற எங்கேயாவது போனா கூட 10,000 கட்டு, 20,000 கட்டும்பாங்க. ஒண்ணுமே கட்டணம் கிடையாது. நெட்டை ஓபன் பண்ணுங்க, தம்ம சேது விபாஷனா தியான மையம்னு போடுங்க. அங்க கோர்ஸ் எப்பன்னு போடுவாங்க. எந்த 10 நாளைக்கு போறேன்னு அப்ளிகேஷனை தட்டி விடுங்க நெட்லயே, உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். போங்க, 10 நாள் அக்காடான்னு இந்த உலகம் வம்பு பொண்டாட்டி புள்ள கொட்டி வீடு வாசல் எப்பத்தான் நீங்க விட்டீங்க, ஓடிக்கிட்டே தான் இருந்தீங்க. கொஞ்சம் போய் இருந்து பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் அனுபவிச்ச உண்மையை சொல்றேன். எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. எனக்கு அந்த செல்கள் பதிவுகள் மாற்றம் உணரப்பட்டது. அது எப்படி உணர்ந்து இப்ப நான் சொல்லவே முடியாது. அந்த முதல் 1 hour விபாஷனா 5வது நாள் காலையில கொடுத்த போது கண்ணை திறந்து பார்க்கறேன். ஏதோ சுத்தி நடந்திருக்கேன், என்னமோ நடந்திருக்கேன்னு பார்த்தேன். மறுபடியும் அதே 1 hour, அடுத்த 1 hour விபாஷனா செய்ய செய்ய எனக்குள்ளே ஒரு நல்ல மலர்ச்சியும் மாற்றமும் உணரப்பட்டது. அதை நான் அங்கே அனுப்பிய அன்பர்களும் உணர்ந்து பேசியிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் அவங்கவுங்க தான் உணரணுமே தவிர, இது இருட்டுக்கடை அல்வா நல்லா இருக்கும் நக்கிப்பாருன்னு நான் சொன்னா உங்களுக்கு ருசிக்காது. நீங்க அதை அனுபவிச்சு பார்த்தாதான் ருசி தெரியும். எனவே சிறப்பாக அனுபவித்து அனுபவமும் மேன்மையும் நிறைவும் பெறுவீர்களாக என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே, புத்தர்லாம் பாருங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எவ்வளவு அருமையா சொல்லிட்டு போயிருக்காரு. எனவே இங்க நம்ம கடவுளை நம்புறோமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். நான் கூட ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. சேலம் பகவத் மிஷன் அவருடைய கேம்ப் கரூர்ல நடந்த போது நான் போயிருக்கேன். இப்ப என் கூட வந்திருந்த இஸ்லாமிய நண்பர் கேட்டாரு, அவருக்கு ஒரு டவுட் வந்தது. அந்த கோர்ஸ் முடிஞ்ச டவுட் இருந்தா கேளுங்கன்னு அவர் நிறைய நேரம் கொடுப்பாரு. அவர் பேசுறது ரொம்ப குறைவு தான். பேச்சுக்கு பின்னால கேள்வி நேரம் நிறைய கொடுப்பாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, கடவுளை பத்திட்டு நீங்க என்ன கான்செப்ட் கொடுக்குறீங்கன்னு. அது இப்ப எதுக்கு வேண்டாம் விடுங்கன்ட்டார். புரியுதுங்களா? அது மாதிரி இப்ப கடவுளை பற்றி நிறைய பிராண்டி தான் நமக்கெல்லாம் ஒரே ரத்தமும் காயமுமா இருக்கு. மதங்களால தான் இவ்வளவு சண்டையும் வம்பும் வழக்கம். இன்னும் சொல்ல போனா துவைத பாவத்தினாலதான் நாம ஆன்மநேயத்தை இழந்துட்டு நிக்கிறோம். அதை வள்ளலாரே சிறுதை வழிபாடு வேண்டான்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லி உரையை திட்டினதெல்லாம் போதுமா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி, வணக்கம், நிறைவு. நன்றிங்க ஐயா, மிக சிறப்பாக இருந்ததுங்க. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் ஐயா அவர்கள் புத்தரின் விபாசனா என்ற தலைப்பிலே சிறப்புரை ஆற்றிய
என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை நாம் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்றோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று விபாசனா என்ற 10 நாள் நிகழ்வை பற்றி கூறினார். அவர் கூறுகையில் நம் அனைவரையும் அங்கு அழைத்து சென்று வந்தது போல் உள்ளது. அங்கு நடக்கும் நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக எடுத்துரைத்தார். அதிலும் அங்கு கூறிய விஷயமும் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எடுத்துரைத்த தவத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளது. அதே தான் அங்கும் கூறுகிறார்கள் என்பது பல எடுத்துக்காட்டு கூறினார்கள். ஐயா அவர்கள் இன்று கூறிய உரையிலிருந்து சிறிது மீண்டும் சொல்ல விழைகின்றேன். இந்த விபாசனா 10 நாள் என்ன நடக்கிறது என்பதையும் அங்கு உள்ள தவத்தை பற்றியும் ஐயா விளக்கினார்கள். எல்லா துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணம் உணர்ச்சி என்று புத்தர் கண்டுபிடித்ததாக விளக்கினார். உடலை கவனிப்பதற்கு விருப்பு வெறுப்பு நீங்கும் என்றும் ரிக்வேதம் கூறுகிறது. அதாவது நாம் உடலில் இன்பமும் துன்பமும் வரும்போது அதை சமமாக கவனிக்க வேண்டும். பசி என்ற உணர்ச்சிக்கு உணர்வு தேவை, தாகம் என்ற உணர்ச்சிக்கு தண்ணீர் தேவை, வெப்பத்தட்ப மாறுபாடுகள் காத்து கொள்ள தேவை உள்ளது. இவை இயற்கையான உணர்வு. இதை நம்ம அனைவரும் அறிந்ததே. உடல் முழுவதும் கவனித்தல் என்பதுதான் அங்கு முக்கியமாக கூறுகிறார்கள். விபாசனா என்றால் உள்ளதை உள்ளபடி பார்த்தல். அதில் 10 நாட்கள் மௌனம், 10 நாட்களும் தியானம். மூச்சின் வழி மனம் ஒடுங்குவது. அதில் எந்த மனம் சார்ந்த வழிபாடும் கிடையாது. அங்கு சொல்வதை மட்டும் நாம் கவனித்தால் போதும். அந்த 10 நாட்கள் மிகவும் அருமையாக இருக்கும் என்று கூறினார்கள். மூச்சை மட்டுமே கவனித்து முதல் 4 நாட்கள் தவம் ஏற்றுகிறார்கள். அதற்கு பெயர் ஆனாபானா தவம். அது சுத்த மூச்சு தவம் என்று கூறுகிறார்கள். விபாசனா என்றால் உணர்ச்சிகளை கவனித்தல் என்றதே முக்கியமான கோட்பாடாக உள்ளது. முதல் 4 நாட்களில் உள்ளே போகின்ற மூச்சையும் வெளியே விடுகிற மூச்சை மட்டுமே கவனிப்போம். பி இன் ப்ரெசன்ட், அதாவது அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். 5வது நாள் நம் ஆற்றலை உடல் முழுவதும் கவனித்தல். ஒரு செல்லிலும் அது உள்ளே எப்படி நடக்கிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்ப துன்பங்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்ப உணர்ச்சிகளை என்பதை புத்தர் விளக்குவதாக உள்ளது. அது அனிச்சை, அது எதுவும் நிலையானதல்ல. உள்ளுக்குள் கவனித்து நம்முடைய தியானம் என்ற ஜெயினியர்கள் பயிற்சி உள்ளது. உள்ளுக்குள்ள கவனித்தல் என்பதை ஆட்காட்சி தியானம் அப்படிதானங்க அது என்று ஜெயினர்கள் மகாவீரர் வழங்கிய ஜெயின மதத்திலையும் அது இருக்கு. ஆட்காட்சி தியானம், ஆள்காட்சி தியானம், அதுவும் கடவுள் இல்லை கோட்பாடு. மகாவீரருடைய கோட்பாடும் கடவுள் இல்லை தான். அதனால கடவுளை இல்லைன்னு சொன்னமே புனிதனாகாம போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கடவுளை உள்ளே கண்ட போது அதுதான் எங்கேயும் பிரம்மம் எங்கும் பிரம்மம்னா அதுதான் கரெக்ட் சப்ஜெக்ட். சிறப்புங்க. நாம் செய்கின்ற செயல்களின் மூலம்தான் நமக்கு உள்ளுக்குள் நம் பதிவு ஏற்படுகிறது. அதுதான் விருப்பு வெறுப்பமாக வருகிறது. அதனால் நாம் செய்யும் செயலை விழிப்புணர்வோடு இருக்கும்போது நாம் எந்த செயலை செய்தாலும் அதில் இன்ப துன்பம் வெறுப்பு வெறுப்பு இவற்றை கவனித்து செயல் புரிய வேண்டும் என்று கூறினார்கள். பதிவுகளை நீக்க முடியும். நம்ம இந்த தியானத்தில் இருக்கும்போது நமக்கு ஏற்பட்டிருக்க பதிவுகளை நீக்க முடியும். அது அடுத்த தலைமுறைக்கு செல்வதையே தவிர்க்கலாம் என்பது ஒரு மிகப்பெரிய விடயமாக அங்கு உள்ளது. இதை பற்றி தான் நாங்கள் மாலை 1 மணி நேரம் விளக்குகிறார்கள் என்று ஐயா சொன்னார்கள். விழிப்புணர்வோடு இருந்தால் நம்முடைய பதிவுகள் குறைக்கப்படும். மேலும் அது நம்முடைய அடுத்த சங்கதியினருக்கு எடுத்து செல்லாமல் தடுக்கப்படும் என்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மகரிஷி ஐயா அவர்கள் இதையே தான் குண்டலினி தவத்தில் துரியத்தில் உள்ளது என்று கூறியுள்ளார்கள். விழிப்பு நிலையோடு கூடிய உள்ள சமநிலை, இதுதான் புத்தரின் கோட்பாடு. இதை நாம் திரும்ப யோசிச்சுக்கினே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. இன்ப துன்பத்தை சமமாக உணர்ந்தால் அதுதான் பரிநிர்வாண நிலை அடைந்தார் என்று புத்தரை கூறுகிறார்கள். நாம் பதிவுகளை நீக்க வேண்டும். நாம் அந்த 10 நாள் அங்கே சென்று அனுபவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காரு. கடைசியாக மூச்சு சுத்த தவம்,
அது நம்முடைய ஆன்ம தரிசனம் கிட்டும் என்றும் கூறுகிறார்கள். தவ ஆற்றை நம் உடல் முழுவதும் பரவி நம்ம ஜீவகாந்த பெருக்கம், இந்த தவத்தில் எல்லாம் மகரிஷியும் இதை தான் கூறுகிறார்கள். இந்த 10 நாட்கள் எல்லாரும் சென்று அதனுடைய அனுபவத்தை பெறுமாறு ஐயா வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. மிக சிறப்புங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களோட விளக்க உரை. என்று அங்கே எல்லாரும் போய் பார்த்துனா இருந்துட்டு வந்த மாதிரியே ஒன்று இருக்குது. பார்ப்போம் கடவுள் நமக்கு எப்போ வழி கொடுறாங்களோ, இயற்கை பிரபஞ்சம் வழி அவங்க ருசிச்சாதான் ருசி தெரியும்னு சொல்லி முடிச்சுட்டு. கண்டிப்பா சிறப்பு. அதனால எவ்வளவு நான் நல்லா இருக்கும்னு நான் சொன்னாலும் நான் சொல்றதுல ஒரு பயனும் இல்லை. நிச்சயமாங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல பயன் இல்லை, நீங்க ருசிச்சு பாருங்க. நிச்சயமாங்க ஐயாவோட. அப்ப ஏதோ அவங்க இவருக்கு ஆளை சேர்க்கறதுக்கு கமிஷன் கொடுக்குறாரு அந்த மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. நான் நல்லா இருக்குன்னு கண்டே சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல, நம்ம தமிழ் தேவத்துல அது மாதிரி யாரும் நினைக்க மாட்டாங்க ஐயா. எல்லாரும் ஆமாங்க. சிறப்புங்க. அண்ணாக்கிலேயம்மா நீங்க பேசலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. மறுபடியும் ஒரு 10 நாள் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்தது. தாயும் பிள்ளையுமானாலும் வாயும் வயிறு வேறு என்பதை மிக நிதர்சனமாக சொன்னீங்க. அங்க போயிட்டு அதை அனுபவிச்சாதான் உங்களுக்கு புரியும். அல்வா கதையும் சொன்னீங்க. உண்மையிலேயே அவரவர் அனுபவத்தில் விளையும் ஒரு மலர்ச்சி தான் அது. அது உணர்ந்ததுனால இப்ப எங்களுக்கு மறுபடியும் ஒரு நாள் கோர்ஸ் 10 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்தது. அந்த 3 நாள் ரொம்ப தவிச்சிடுறோம். ஏன்னா நம்ம என்னதான் தியானத்தில் இருந்து உட்கார்ந்து போகும்போதும் நான் ஒரு வருஷம் மேல ஆச்சு போயிட்டு அடுத்தது போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அது ஒரு தடவை கிடைச்சதே பெரும் பாக்கியமா நினைக்கிறோம். உண்மையிலேயே அந்த 3 நாள் ரொம்ப தவிச்சிட்டோம். அது நமக்கு புரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த தவமுமே எது கற்றிருந்தாலும் சரி, பெரிய மகானா இருந்தா கூட நீங்க எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு சும்மா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சும்மா உட்காருதான் ரொம்ப சிரமமா இருந்தது. அது ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவு பேசி நீங்க கலாட்டா பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது இல்ல? ஆமா, உண்மையிலேயே. ஆனா அது அடுத்து நிறைய சொல்றீங்க. அந்த 3 நாளுக்கு அப்புறம் நீங்க 5 நாள் சொன்னீங்க. ஆனா 3வது நாளுக்கு அப்புறம் 4வது நாள் சரி தெரியாம மாட்டிட்டோம், இதுக்கு மேல வெளியில போக முடியாது அப்படின்ட்டு உட்காரும் போதுதான் புரியுது ஏதோ மாற்றம் நமக்குள்ள நடக்கிறது. ஏன்னா மௌனமா ஆயிடுறோம் நம்ம அங்க. நிச்சயமா மௌனத்தில் வந்துட்ட பிறகுதான் அது ஏதோ உள்ள நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல, அது சொல்ல முடியல. சோ அவரவர் அனுபவித்தால்தான் தெரியும். நிறைய மாற்றங்கள். ஏன்னா பேசக்கூடாது, ஒருவர் பார்க்க கூடாது, தரையில தான் இருக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். 5 மணிக்கு பெல் அடிச்சிருவாங்க. 5 இல்ல 4:30 அடிச்சிருவாங்க. ஏன்னா நாம எழுந்து குளிச்சு ரெடி ஆகணும் இல்லைங்களா? 4:30 அடிச்சிருவாங்க. உண்மையிலே அந்த 10 நாட்கள் போயிட்டு இருக்கும்போது கூட தெரியல அங்க. ஆனா வெளியில வரும்போது நாம ஏதோ ஒரு புது மனிதனை போலவும், இந்த சமுதாயம் நம்மள இருந்து வித்தியாசமா இருக்குன்ற ஒரு அனுபவம் நல்லா வருது. அதுக்கப்புறமா எனக்கு உண்மையிலேயே நான் அப்பதான் வேற இதுல இருந்து விடுதலை பெற்று இந்த தமிழ் ஆனந்த யோகத்துக்கு வந்தது. ஏன்னா அமைதி நிலையை நோக்கி போகணும்ன்றத மட்டும் என்னோடக்குள் ஒரு உந்துதல் வந்ததுக்கு காரணம் விபாசனா தான். நிச்சயமாக மறுபடியும் என்னை இன்னும் கூப்பிடல குருமகான். வாய்ப்பு கிடைத்தால் போகலாம் என்று எடுக்கிறேன். உண்மையிலேயே ஐயா சொன்ன மாதிரி அல்வானா இனிக்கும் என்பதை அவரவர் உணர்ந்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ நமக்கு குடும்ப சூழல்கள் இருக்கத்தான் செய்யும். இருக்கு. நீங்க 10 நாள் முதல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் 3 நாள் அட்டென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பண்ணவும் கூப்பிடுறாங்க. ரொம்ப ஒரு யதார்த்தமான நம்மை நாமே உணரக்கூடிய ஒரு இது எல்லாமே நமக்கு தவத்துல மகரிஷி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இருந்தும் நாம அதை உணரல. நீங்க அங்க போயிட்டு தெளிவு பெற்ற பிறகு மகரிஷியை அப்படியே கேட்ச் பண்ணிக்குவீங்க. சோ இவ்வளவு அற்புதமா அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. பஞ்சேந்திரிய தவமாகட்டும், நித்யானந்த தவமாகட்டும், உடல் முழுவதும் ஆற்றல் பரவுவதாகட்டும், எல்லாமே மகரிஷி கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு மீண்டும் ஒரு தெளிவு பெற்று நீங்க மகரிஷியோட உயிர் கலப்பு பெறுவீர்கள் என்பது என்னுடைய நிதர்சனமான உண்மை. ஐயா நமக்கு ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். உங்க அனுபவத்தையும் நீங்க சொன்னதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மூலிகை மகேந்திரன் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. நான் மூலிகை மகேந்திரன் பேசுறேங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. இப்பதான் நேத்து இன்னைக்கு தாங்க ஐயா குழுக்குள்ள வந்தேன். 2 நாளா தான் அட்டன் பண்றேன். ரொம்ப ஒரு சிறப்பா இருந்ததுங்க ஐயா நிகழ்ச்சி. விபாஷனாக்கு வந்து ஈழர் பாஸ்கரையா கூட சேர்ந்து எல்லாரையும் கூட்டும் போய் அங்க வெட்டன ஒன்னா நானும் ஒரு நாளும் அங்க வந்து வந்து கிளாஸ் அட்டன் பண்ணல. ஆனா நான் சென்னை பக்கத்துல இருக்கிறதால நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு வந்து நான் ஒரு வழிகாட்டுதலாக இருப்பேன். இட்டு போய் அங்க சேர்த்து விட்டுட்டு வந்துருவேன். அது வரலாம் நாங்க செஞ்சிருக்கோம். அதனால அது ஒரு மகிழ்ச்சி. அது வந்து சொன்ன மாதிரி எனக்கு அந்த காலங்கள் இன்னும் கொஞ்சம் நெருங்கும் போது செய்வேன். அதே மாதிரி என்ன ஒண்ணுங்க ஐயா, ஒரு கேள்வி ஒன்று. புருவ மத்தியில் மனதை அடக்கி தவம் செய்வது சிறப்பா, இல்லை மனம் அடங்குகிறவரிலும் தவம் செய்யாமல் இருந்து மனம் அதுவாக அடங்கின பிறகு தவம் செய்வது சிறப்பா ஐயா? இதாங்க ஐயா கேள்வி. மகரிஷி வார்த்தையிலே பதில் சொன்னால், அலையும் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அலையும் மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். மனதை அறிவது எப்படி என்று எண்ணம் ஆராய்தல்ல கொடுத்துடுறேன். இதே எண்ணம் ஆராய்தலை பற்றி பகவத் ஐயா அவர்கள் பேசுகிற போது எண்ணத்தை நீ டீல் பண்ணாதேங்கிறாங்க. நான் அங்க போய் சேலத்துல இந்த கேம்ப்ல அந்த வார்த்தையை கேட்டு நான் குழம்பிட்டேன். என்னையா எண்ணத்தை ஆராய சொல்லி மகரிஷி சொல்றாரு, இவர் எண்ணத்தை டீல் பண்ணாதேங்கிறாரு, குழம்பிட்டேன். ஆனா திரும்ப 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 கேட்கும் போது எதை பேசுறாங்கன்னு புரிஞ்சுவிடுச்சு. அது மாதிரி மனதை அடக்கிறதுன்ற வார்த்தையே தவறு. அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அறிவது என்னன்னா உள்ளுக்குள்ள கவனித்தல் தான் தன்னை அறிதல். அப்ப தான் வந்து இருக்கேன், என்னை உணர்ந்தேன்னு சொன்னா கூட அந்த என்னை உணர்ந்தேன்னு சொன்ன சோமசுந்தரம் இருக்கானான்னு கேட்டா அதுவும் நிகழ்ச்சியா போயிட்டே இருக்கு. அப்ப நாம இப்ப உணர்ற இந்த நீங்களும் நானே பேசிட்டு இருக்கோம், தன்னை உணர்ந்தேன் என்று சொல்லிட்டு இருக்கோம்னா அந்த உணர்ந்த அனுபவமும் கூட இட் இஸ் ஆல்சோ பாஸ்ட் அவே போயிடுது. அப்ப எதுவுமே நிலை இல்லை. அப்ப எல்லாமே மாறக்கூடியது என்று புரிந்து கொண்ட போது அங்க இது நிகழ்காலத்தில் இருத்தலாக பீயின் பிரசன்டாக ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி, ஓஷோ சொன்ன மாதிரி, சாட்சி பாவமாய் இருன்னு ரமணர் சொன்ன மாதிரி, வேதாதிரி மகர்ஷி விழிப்புணர்வோட இருன்னு சொன்ன மாதிரி, மறைமலடிகள் துரியம் என்கிற அறிதுயில் விழிப்பு நிலைன்னு சொன்ன மாதிரி எல்லாமே அந்த விழிப்பு நிலையில இருக்கிறதுனால அந்த மேன்மை அடைகிறதுங்கிறது தான் இந்த சிறப்பு. அங்க போய் அடக்கிற மனசை அறிகிறோம். எண்ணம், உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, 10 படி சேர்ந்ததா ஒரு எண்ணம்னு அறிஞ்ச போது எனக்கு ஒரு எண்ணம் வரும்போதே இதுக்கு ஏன் வந்ததுன்னு தெரிஞ்ச போது அதுக்கு எனக்கு பதிலே கிடைச்ச போது அதை போய் நான் டீல் பண்றதுக்கு வேலையே இல்லை. அப்ப இது தேவையில்லாத சிந்தனை விடுன்னு சொல்லிட்டு என்ன அமைதியா இருக்க முடியுது. இது மாதிரி யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்பதுதான் வள்ளுவர் சொல்லுகிற வழி. சரிங்க ஐயா. இன்னும் ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ மனம் என்பது ஒடுங்குகிறதா இல்ல மனம் அதை அமைதியாகி அது வேற ஒரு வேலையை செய்கிறதா? மனம் ஒடுங்குது. மனம் என்பது என்ன என்று விஞ்ஞானம் என்ன பதில் சொல்லுதுன்னா, மனம் என்பது அலை என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது இல்லையா? வேவ்ஸ். ஓகே தானே? இதுல உங்களுக்கு மாற்று இல்ல. அது என்ன வேவ்ஸ்? ஆல்பா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ்னு 5 நிலைகள்ல. அதுதான் ஜாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம். அப்ப மனம் அலையாக இருக்கிற வரையில வம்புதான். அப்ப மனமே அங்க இல்லாம மனம் இழிந்து போகணும். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. அப்ப மனம் இறத்தல் என்பது மனோநாசம். அந்த இடம் தான் அது நீங்க கேட்கிற இடம். சரி சரி. மனோநாசம் ஏற்கனவே ஒரு ஸ்பீச் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா எனக்கு வாட்ஸ்அப்ல வாங்க, நான் உங்களுக்கு அந்த டாபிக் தனியா அனுப்புறேன். ஏன்னா மன ஒடுக்கம் பெரிதில்லை. மனோ லயம், கான்சென்ட்ரேஷன், மெடிடேஷன், தியானம், லயம், ஓர்மை, யோகம் பெரிதல்ல. மனோ நாசம் தான் முடிந்த இடம். அதான் சமாதிக்கு போகும். சரிங்க ஐயா. என்ன ஒரு சந்தேகங்க ஐயா. இப்போ விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்கிறது, ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருக்கு. உறக்க நிலையில் மனம் என்ன செயல் செய்யுதுங்க ஐயா? அதை பத்தி ஒரு சந்தேகங்க ஐயா. உறக்கத்திலையும்
ஆமா, உறக்கத்திலையும் ம், விழிப்பு நிலை நான் இருக்கிறேன் என்ற பிரசன்ஸா இருக்கிறது தான் சிறப்பு. ம், ம், நான் கனவு கண்டேன், கனவுல ம், பயமா இருந்தது, ம், கனவுல நான் மொட்டை மாடியில சௌக்கியம் மெத்த போட்டு படுத்து தூங்குனேன். இந்த ம், அனுபவங்கள் எல்லாம் என்னன்னா முழிச்ச உடனே போயிடுச்சு. அப்ப ம், கனவுங்கிறதே இங்க ஒரு அலைதான், அது ஒரு வேண்டாததுதான். அதை டீல் பண்றதுக்கு வேலை இல்லை. அப்ப கனவுலயே டீல் பண்ண வேணாம்னா நனவுலயும் டீல் பண்ண வேண்டாம். நனவுல ம், அகம் ம், அசைவற்று இருக்கட்டும்னு விட்டுட்டு புறத்துல ம், மட்டும் என்ன செய்யணுமோ, செருப்பு போட்டு கடைக்கு போகணுமா, வண்டி எடு, சாவி எடு, பணம் எடு, செல் எடுத்து வச்சுக்கோ, போ கடைக்கு போ, வாங்கி அந்த போடு, வேலையை பாருன்னு புறம் செயல்படட்டும். அகம் ம், எதை ம், வெளியில செஞ்சாலும் உள்ளுக்குள்ள அது பிரம்மம் பிரம்மமாகவே இருக்கட்டும்ன்ற இடத்தை தான் பகவத் ஐயாவும் பேசுறாரு. ம். என்னுடைய ஒரு புரிதல் எப்படி இருக்குன்னாங்க ஐயா, மனம் என்பது உறங்கும் பொழுது நோய்களை குணப்படுத்துகிறதுன்னு ஒரு புரிதல்ல நான் இருக்கிறேங்க ஐயா. அது சரியா அது சரியில்லையா? வரும் அந்த இடம் வரும், அது தானா வரும். உணவை எடுத்து அது சரி ஆ, பண்ணுகிறது. அது மனம் என்பது ஒரு பசின்னு சொல்லி கொடுத்துன்னு வரங்க ஐயா. ஏன்னா அந்த பிரபஞ்சகத்தோட உணவை ஆமா உண்ணும். நீங்க அப்படி பேசி கேட்டிருக்கீங்க. மகிழ்ச்சி ம். மகிழ்ச்சி. நன்றி, வாழ்க வளம். மகிழ்ச்சி. நன்றி. ஐயா வாழ்த்துக்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன என்னுடைய புரிதல். இப்ப ஐயா சொன்ன மாதிரி அகம் ஆஹ், உடலை தூய்மைப்படுத்துகிறதுன்னு இல்ல. இப்ப நமக்கு வந்து கிளாக் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்மளுடைய பாடி, அதாவது உடலுக்கான கடிகாரம் இருக்கு இல்லைங்களா. அதுல நாம அந்த 9 மணிக்கு 9:30 மணிக்கு தூங்கும் போது உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. அதனாலதான் அந்த நைட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் நோய்வாய்ப்படுறாங்கன்றது ஒரு கருத்து. அந்த மெலட்டோனின் சுரக்கிறது வந்து இரவு நம்ம தூங்கும் போதுதான் அது சுரந்து நம்முடைய மற்ற உறுப்புகளை எல்லாம் அது தூய்மைப்படுத்தி ஆஹ் மறுசுழற்சி மாதிரி செய்யுது அப்படின்றது ஒரு கருத்து. இது சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணப்பட்டது. சயின்டிபிக்கா உண்மை. ம், எந்தெந்த அவயத்துல எந்தெந்த உள்ளுறுப்புகள் ஓய்வெடுக்குது அதற்காகத்தான் அப்படிங்கிறதும் அப்ப அது ஆற்றல் பெறுது. அதற்காகத்தான் தூக்கம் முக்கியம். பசிக்கு எப்படி நாம உணவு கொடுக்கிறோமோ அதே மாதிரி உடல் உறுப்புகள் சரியாக இயங்குவதற்கு தூக்கம் சரியாக இருந்தால்தான் நீங்கள் நோயிலிருந்து விடுபட முடியும். சுகருக்கே சொல்றாங்கய்யா, நீங்க சரியா தூங்கலைன்னா உங்களுக்கு சுகரும் பிபியும் கட்டாயமா இருக்கும்ன்றாங்க. அதனால ஆம். எல்லாருமே அந்த 9 மணிக்குள்ளாக நீங்க தூங்க போங்க. தூக்கம் வரலைன்னா கூட தூங்க போயிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மெலட்டோனின் சுரந்து உங்கள் உடல் உறுப்புகளை அது தூய்மை செய்யும், ஆரோக்கியமாக வைக்கும் அப்படின்றது ஒரு புரிதல் ஐயா. நன்றி ஐயா. நன்றி, நல்லது. நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகாம்மா, நீங்கள் ஹேண்ட் ரைஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஒரு முறை மைக்கை டச் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ விபாசனா தியானமும் துரியாதீத தவமும் ரெண்டும் செய்யும்போது ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடோ பிரச்சனைகளோ வருங்களா ஐயா? அதாவது இந்த தொந்தரவு ரெண்டையும் ஒண்ணா செய்யவே கூடாது. முதல்ல விபாசனா பண்ணா விபாசனா மட்டும் பண்ணணும், துரியாதீதம் பண்ணா துரியாதீதம் மட்டும் பண்ணணும், வாசியோகம் பண்ணா வாசியோகம் மட்டும் பண்ணணும். நான் அதையும் இதையும் கலந்து ஒரு மிக்சர் வர்றேன்னா வம்பு தான் வரும். எனக்கு தெரிய ஒரு அன்பர் வந்து பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக வாசியோகம் பண்றவர். அவர் என்ன பண்றாரு, புத்தருடைய உபாசனாவுக்கு போறேங்க, நான் கேள்விப்பட்டேன், பணம் கட்டியிருக்கேன்னா சந்தோஷம், போயிட்டு வாங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லிடுச்சேன். நானும் சில எச்சரிக்கைகளும் சொல்ல மறந்துட்டேன். அவர் அங்க போய் என்ன பண்ணிட்டாரு, மூச்சை கவனின்னா இவர் அங்க போய் உட்காந்து வாசி கொடுத்து விட்டாரு. ஒன்றும் முடியல. அங்க போய் நீ பண்ற பயிற்சி எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு சொன்ன பேச்சை கேளு, நாங்க சொன்னதை கவனி, சொன்னதுல நில்லு, உனக்கு கிடைக்கும் அனுபவம்னா, இவர் அங்க போய் மூச்சை கவனினோடனே தசு புசுன்னு வாசி எடுத்து விட்டு அப்புறம் அதுக்கு மேல உட்கார முடியாம அவருக்கு ஒரு மாதிரி ஆகி பாதியில விட்டுட்டு ஓடியாந்தேன்னு சொன்னார். அதனால என்னன்னு கேட்டா, முதல்ல வந்து எதையும் மிக்சர் பண்ணாதீங்க. ஒரு மகானுடைய ஒரு நெறிய பின்பற்றினா பின்பற்றி முடிச்சு பார்த்து நல்லா இருக்கு முடிச்சுட்டு அப்புறம் வந்து நல்லா இருக்குன்னு முடிங்க. அதை விட்டுட்டு இது இது சிறப்பா இது சிறப்பான்னு இப்படி போட்டு நம்ம பண்றதுக்கு வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாங்க ஐயா கேட்கணும்னு நினைச்சேன். தவமே எனக்கு குழப்பிடாதீங்க, எல்லாத்தையும் போட்டு குழப்ப. இப்ப இருக்கு. பஞ்சேந்திரிய தவம் இருக்கு, பஞ்சபூத தவம் இருக்கு, நவகிரக தவம் இருக்குது,
விபாஷனா தியானம் இருக்குது, வாசியோகம் இருக்குது, நித்யானந்த தவம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி குழப்பிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணுல போய் உள்ள நல்லா பார்த்து நல்லா இருக்குன்னு புரிஞ்சுட்டா இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு புரிஞ்சுட்டு அமைதியா உட்கார்ந்துக்கலாம். அதாங்க நான் தவம் டெய்லி பண்றதே ஒரு வேலையா பண்றதை கூட வேண்டாமேன்னு நினைப்பேன் நான். அதுதான் சகஜானந்தம்னு என் புக்கில் எழுதியிருக்கேன். சரியா? சரிங்க சார். வாங்க சரிங்க. படிச்சு பாரு. வாழ்க்கை. நன்றிங்க சார். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வேறு யாரும் அன்பர்கள் இல்லை, நிறைய செஞ்சுக்கலாங்க ஐயா. ஓகே. இத்தனை நேரம் அன்பர்கள் கேள்விக்கு ஐயா ஒரே ஒரு மூலிகை சரி. மகேந்திர பேசுறேன். ஒரே ஒண்ணு ஐயா, இந்த வாசி யோகம் மட்டும் என்ன ஒரு துன்பம் கொடுக்குதுன்னாங்க ஐயா, என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க ஐயா. இந்த வாசி யோகம் செஞ்சுட்டாவே ஒரு 10 ஆண்டு காலமா செஞ்சுன்னு வந்ததால அந்த எந்த ஒண்ணுத்துல உக்காந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல ஓடுதுங்க ஐயா. அது ரொம்ப கஷ்டமாகுது. அந்த வாசி யோகம் கத்துக்கிறவங்க வந்து வேற ஒண்ணுத்துக்கு போனாங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் ஆகணும். உள்ள விட மாட்டேங்குது. என்னையா அதுக்குள்ள போக விடாம போறதுக்கு இந்த வாசி யோகம் தான். அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த காத்து வந்து அந்த சூழலுக்கு வந்து அந்த பாடி அந்த கண்ட்ரோலுக்கு போயிடுது. இது என்னுடைய ஒரு அனுபவம் ஐயா. அதாங்க ஐயா, அது சொல்றதுக்காக தான் போனேன். மகிழ்ச்சிங்க ஐயா. அதனாலதான் எந்த பயிற்சியை நாம பிடிச்சிக்கிட்டு அது நம்மளை போட்டு உயிரை வாங்கக்கூடாது. பயிற்சி செய்யணும், தெளிவுக்கு வந்துடணும், அதுல நின்றுடணும். அதனால பயிற்சிகளையே செய்யறதே ஒரு விலங்காக போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று நிறைவு செய்கிறேன். கண்டிப்பா. அது சாதாரணமா காத்து ஓடும் போதே அந்த வாசியில தான் அது ஓட விடுது. அது அந்த ஸ்டேஜுக்கு உடம்பு கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப சிரமமாகுது. என்னுடைய அனுபவம் தான். நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி மகேஷ். வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா அவர்களே. மீண்டும் வாழ்த்துவோம். இத்தனை நேரம் அன்பர்கள் கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கம் அளித்த திரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்யலாங்களா? நீங்கள் ரிலீவ் ஆகிடலாங்க. வாழ்க. இத்துடன் இந்த மாலை நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். நிறைவாக உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஜெயலட்சுமி அம்மா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பாடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்று. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை கொட்டபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உமக்குடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி மறக்கட்டும். கல்லாமை கடவருமை கழகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடிய ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளை காலை தவத்தில் இணைவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.